ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுகர் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 டேஸில் எக்ஸாம். லாஸ்ட் மினிட்ல ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணுறதுக்காக வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடுறோம். பேசிக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி ஒரே இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பில்டிங் மெட்டீரியல். ஓகே, பில்டிங் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்டோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டோன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ராக்ல இருந்து கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ ராக்ல இருந்து தான் ஸ்டோன் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, அப்போ ராக்கோட மினரல்ஸ், ஓகேங்களா, என்னென்ன மினரல் இருக்குன்னா குவார்ட்ஸு, மைக்கா, ஜிப்சம், டோலமைட், ஆம்பிபோல், கால்சைட், ஃபெல்ஸ்பர், இந்த மாதிரி நிறைய ராக் மினரல் இருக்கு. அதை பற்றியெல்லாம் லைட்டாக பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. நம்ம பின்னாடி பார்க்க ஓகே பார்த்துக்கலாம். ஓகே, ஹார்ட்னஸ் ஆஃப் ஸ்டோன். ஓகே, இது கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஹார்ட்னஸ் என்ன ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்கன்னா மோஸ் ஸ்கேல் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது கேட்பாங்க. ஹார்ட்னஸ் ஆஃப் ஸ்டோன் மோஸ் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இது லாஸ்ட் ஏயில் கேட்டாங்க. லாஸ்ட்டு 2 இயருக்கு முன்னாடி இருக்க ஏயில் கேட்டாங்க. 1980 கேட்டாங்க. டால்க்குனா மோஸ்கேல் 1. ஓகே, ஜிப்சத்துக்கு மோஸ்கேல் 2, கால்சைட்டுக்கு மோஸ்கேல் 3, ஃப்ளூரைட்டுக்கு மோஸ்கேல் 4, அப்படைட் அதுக்கு மோஸ்கேல் 5, ஃபெல்ஸ்பருக்கு மோஸ்கேல் 6, குவார்ட்ஸுக்கு மோஸ்கேல் 7, டாப்போஸ் அதுக்கு மோஸ்கேல் 8, கோரண்டத்துக்கு மோஸ்கேல் 9, டைமண்டுக்கு 10. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. 2 கொஸ்டின்ல கேட்கலாம். ஒன்று ஹார்ட்னஸ் மோஸ்கேலு, ஹார்ட்னஸ் நம்பர்ஸ் கேட்கலாம். ஓகே, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ். ஓகே, ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. மேட்ச் மாதிரி கேட்கலாம், இல்லாட்டி தனித்தனியாக டெஃபினிஷனாகவே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கிளீவேஜ்னா மெஷர்மெண்ட் ஆஃப் த கேப்பபிலிட்டி ஆஃப் சம் மினரல்ஸ் டு ஸ்பிளிட் அலாங் certain plane parallel to the crystal face. இதனால் ஸ்பிளிட் அலாங், இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்பிளிட் அலாங் certain plane, இதை மட்டும் கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. கிளீவேஜ்னா ஸ்பிளிட் அலாங் certain plane. ஸ்டீக்னா கலர் ஆஃப் த மினரல் இன் பவுடர் ஃபார்ம். ஓகேங்களா, கலர். ஸ்டீக்னா கலர். அடுத்து லஸ்டினா சைன். சைன் ஆன் த சர்ஃபேஸ் டியூ டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த லைட் ஆஃப் த மினரல். இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அந்த மினரல்ல லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி சைனா இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் லஸ்ட்ரி. டெக்ஸ்சர்னா இட் இஸ் டிஃபைன்டு அஸ் ஷேப், அரேஞ்ச்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கோர்சன்ஸ் ஆஃப் கிரைன்ஸ். கோர்சன்ஸ் ஆஃப் கிரைன்ஸ் ஆஃப் மினரல். ஓகேங்களா, இது டெக்ஸ்சர்னா எனக்கு தெரியும். ஷேப்பு, அரேஞ்ச்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் டிஃபைன்டா இருக்கும். ஓகே, டெக்ஸ்சர் இதனாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல ராக்கை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று இக்னியஸ், 2வது செடிமெண்ட்ரி, 3வது மெட்டமார்பிக். ஓகேங்களா, இக்னியஸ் ராக்ல என்னென்ன எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இக்னியஸ் ராக்ல பார்த்தீங்கன்னா பசால்ட், ட்ராப், டொலரைட், கிரானைட், சயனைட், கேப்ரோ, இதெல்லாமே இக்னியஸ் ராக். செடிமெண்ட்ரி ராக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், லேட்டரைட், டோலமைட், ஜிப்சம், ஷேல், சாக், மேக்னசைட், இதெல்லாமே செடிமெண்ட்ரி ராக்கு கீழே வரும். அடுத்து மெட்டமார்பிக் ராக்ல பார்த்தீங்கன்னா ஜீனிஸ், குவார்ட்சைட், மார்பிள், ஸ்லேட், ஸ்கிஸ்ட், இதெல்லாமே வரும். இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, இக்னியஸ் ராக்கை பார்த்தீங்கன்னா ஃபர்தரா 2ஆக டிவைட் பண்றாங்க. ஒன்று எக்ஸசிவ் ஆர் வல்கானிக் ஆர் எஃப்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிளாஸிஃபை பண்றாங்க. 2 இன்ட்ரெசிவ். ஓகேங்களா, இந்த எக்ஸசிவ் ராக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபைனா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பசால்ட், ட்ராப், பூமி. ஓகேங்களா, பூமிஸ். ஓகே, அடுத்து இன்ட்ரெசிவ் ராக்கை பார்த்தீங்கன்னா ஃபர்தரா 2ஆக கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்று புளூட்டோனிக், இன்னொன்று ஹைப்போபைசர். புளூட்டோனிக்னா டீப் டெத்து. ஓகேங்களா, நல்லா டீப் டெத்தில் இருக்குது புளூட்டோனிக் ராக்கு. ஓகேங்களா, ஹைப்போபைசர்னா சாலோ டெப்த் இருக்குது ஹைப்போபைசர்.
குளுட்டோனிக் ராக்குக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து கோர்ஸ் கிரெயினாக இருக்கும். ஓகேங்களா. ஹைப்போபேசல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கிரெயினாக இருக்கும். கோர்ஸ்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபைன்னா சின்னதாக இருக்கும். குளுட்டோனிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரானைட், சைனைட். ஓகேங்களா. ஹைப்போபேசலுக்கு பார்த்தீங்கன்னா டோலரைட், டயோரைட். லைட்டாக எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். பிசிக்கல் கிளாசிஃபிகேஷனில் அகைன் ராக்கா 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாட்டிஃபைடு. அன்ஸ்டாட்டிஃபைனா உடைக்க முடியாது. அடுத்து ஸ்டாட்டிஃபைனா உடைக்க முடியும். ஃபோலியேட்டட். ஓகேங்களா. இது மூணாக பிரிக்கிறாங்க. அன்ஸ்டாட்டிஃபைனா கிரானைட், பசால்ட், ட்ராப், டயோரைட், டோலரைட், டோலமைட், சைனைட், கேப்ரோ. ஓகேவா. மேக்ஸிமம் அன்ஸ்டாட்டிஃபைனா இந்த இக்னிசியஸ் ராக் மாதிரியே இருக்கும். இந்த ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அன்ஸ்டாட்டிஃபைனா இக்னிசியஸ் ராக் மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிஃபைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன், சேல், ஜிப்சம், லேட்ரைட் இது எல்லாமே செடிமெண்டரி ராக் மாதிரி இருக்கும். செடிமெண்டரி மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஃபோலியேட்டட் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டாட்டிஃபைடு ராக்ஸ் எக்ஸப்ட் மார்பிள் அண்ட் குவார்ட்சைட். மார்பிளையும் குவார்ட்சைட் தவிர மிச்ச எல்லா ஸ்டாட்டிஃபைடு ராக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோலியேட்டட் ராக். ஓகேங்களா. அடுத்து கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அகைன் அதை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சிலிசியஸ் ராக், இன்னொன்று கல்காரியசஸ் ராக், இன்னொன்று அர்ஜிலினியஸ் ராக். ஓகேங்களா. சிலிசியஸ் ராக்ல சிலிக்கா வந்து ப்ரீடாமினண்டா இருக்கும். கல்காரியஸ்ல வந்து லைம் ப்ரீடாமினண்டா இருக்கும். அர்ஜிலினியஸஸ்ல கிளே கண்டென்ட் வந்து ப்ரீடாமினண்டா இருக்கும். ஓகேங்களா. இப்போ கிரானைட், சிலிசியஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட், பெசல்ட், ட்ராப், சைனைட், ஜீனிஸ், சாண்ட்ஸ்டோன், குவார்ட்சைட். ஓகேங்களா. கல்கரியஸ்ல ஜிப்சம், டோலமைட், லைம்ஸ்டோன், மார்பிள். அர்ஜிலினியஸ் ராக்ல பார்த்தீங்கன்னா லேட்ரைட், சால்ட், கயோலைன், சால்ட், ஸ்லேட், ஸ்கெட்ச். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த லேட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜிலினியஸ் ராக். இது வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. லேட்ரைட் பார்த்தீங்கன்னா அர்ஜிலினியஸ் ராக்கோட கீழே வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா அவைலபிள் இன் த ராக்கு. சிலிக்கா அவைலபிள் வச்சு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று அசிடிக் ராக்கு. ஓகேங்களா. அசிடிக், இன்னொன்று பேசிக். ஓகேங்களா. இது வந்து பிஹெச் ஸ்கேல் வந்து லெஸ் தென் 7 இருந்தால் ஆசிட், பிஹெச் வந்து கிரேட்டர் தென் 7 இருந்துச்சுன்னா பேசிஸ். ஓகேங்களா. இப்போ அசிடிக் ராக்ல பார்த்தீங்கன்னா சிலிக்கா வந்து 60% அதிகமாக இருக்குது. எல்லாமே என்ன சொல்றாங்க, சிலிக்கா 60% மேலே இருந்துச்சுன்னா அசிடிக் ராக். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரானைட், சேண்டைட், ரிகோலைட், ஆண்டைஸ்ட். ஓகேங்களா. பேசிஸ் ராக்ல சிலிக்கா லெஸ் தென் 60 இருந்துச்சுன்னா பேசிக்ஸ் ராக். ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெசல்ட், கேப்ரோ, டோலமைட், டோலரைட். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் மினரல். ஓகேங்களா. மினரல் வச்சு பிரிக்கும் போது நேம் ஆஃப் த ராக் பார்த்தீங்கன்னா மோனோ மினரல் ராக், ஒன்று பாலி மினரல் ராக். ஓகேங்களா. ஒன்று மோனோ மினரல் ராக், இன்னொன்று பாலி மினரல் ராக். ஓகேங்களா. மோனோ மினரல் ராக் பார்த்தீங்கன்னா குவார்ட்சைட், மார்பிள், ஜிப்சம். பாலி மினரல் ராக் பார்த்தீங்கன்னா கிரானைட், ட்ராப், பசால்ட், சாண்ட்ஸ்டோன், ஷேல், ஸ்லேட். ஓகேங்களா. அடுத்து மெட்டாமார்பிக் ராக். இது கொஞ்சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க. எல்லாமே ஞாபகம் வைக்க முடியாது கூட லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே லேட்ரைட் பிலாங்ஸ் டு அர்ஜிலினியஸ் ராக். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க. இந்த மெட்டாமார்பிக் ராக் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனிஸாக மாறும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகி கிரானைட் பார்த்தீங்கன்னா ஜீனிஸாக மாறுது. ஓகேங்களா. சைனைட்டும் பார்த்தீங்கன்னா ஜீனிஸாக தான் மாறுது. ஆனால் இந்த கிரானைட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சாண்ட்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்சைட்டாக மாறுது. இது வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. சாண்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா குவார்ட்சைட்டாக மாறுது. லைம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மார்பிளாக மாறுது. இதுவும் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணு ஞாபகம் வச்சுங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோஸ்கேல் முக்கியம், ஹார்னஸ். ஓகே, அது முக்கியம். ஜிப்சம் லைக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ் வந்து முக்கியம். ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த அர்ஜிலினியஸ் ராக்ல லேட்ரைட் முக்கியம். மெட்டாமார்பிக் ராக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து வந்து மால் வந்து மார்பிளா மாறுது. மால் வந்து மார்பிளா மாறுது. டோலமைட்டு மார்பிளா மாறுது. ஓகேங்களா. ஸ்டேல் வந்து ஸ்லேட்டா மாறுது. இது வந்து இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருக்காங்க. ஸ்டேல் வந்து ஸ்லேட்டா மாறுது. மட்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டிக்கா மாறுது. டோலரைட் அண்ட் பெசால்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிஸ்டா மாறுது. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வைக்க கஷ்டம் தான். லைட்டாக பார்த்துங்க. ஒவ்வொரு ராக்குக்கும் எலாஸ்டிசிட்டி எவ்வளோ இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து மேக்ஸிமம் பீரிங் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல எவ்வளோ டன்ஸ் வந்து தாங்கும். மேக்ஸிமம் பீரிங் கெப்பாசிட்டி ஒவ்வொரு ராக்குக்கும். ஓகேங்களா. அதிகமாக பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோனுக்கு அதிகமாக தாங்க. ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸிமம் பீரிங் கெப்பாசிட்டி எந்த ஸ்டோனுக்கு இருக்கும், லைம் ஸ்டோன் இருக்கும். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சாஃப்ட் கிளேக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. 400க்கு பாருங்க, 400 டன் ஒரு மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 400 டன் அப்ளை பண்ணலாம் லைம் ஸ்டோனை பொறுத்தவரை. ஓகேங்களா.
இப்போ மேக்ஸிமம் பேரிங் கெப்பாசிட்டி லைம் ஸ்டோனுக்கு வந்து அதிகமாக இருக்கும், சாஃப்ட் கிளேக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் மாறும். ஓகேங்களா, இங்கே ட்ராப்புக்கு பாருங்க அதிகமாக இருக்கும். ட்ராப்புக்கு பார்த்தீங்கன்னா 350 380 மெகா பாஸ்கல் இருக்கும். ஓகேங்களா, மெகா பாஸ்கல் இருக்கும், இது ஞாபகம் வச்சுங்க. ஜீனிஸ் 206 to 370, பெசால்ட், ஸ்லேட்டு, டொலரேட்டு, சென்டேட்டு, கிரானைட், லைம் ஸ்டோனு, சாண்ட்ஸ்டோனுக்கு இதுலேயே கம்மியாக இருக்கும். ஐ மீன் லைம் ஸ்டோனுக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, பாருங்க லைம் ஸ்டோனுக்கு பேரிங் கெப்பாசிட்டி மேக்ஸிமமாக இருக்குது, ஆனால் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இது கொஞ்சம் முக்கியம். இதை கூட மேக்ஸிமம் தேவையில்ல, இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் முக்கியம். ஓகே, அடுத்து வந்து யூஸ் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டோனு. ஓகேங்களா, நிறைய டைப் ஆஃப் ஸ்டோனை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது சம்டைம் கேட்கலாம். பாருங்க கிரானைட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரானைட் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ரயில்வே பேலஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரயில்வேல பேலஸ்ட் பார்த்துருப்பீங்க. அடுத்து ரூஃபிங்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணுறாங்க. அப்பூட்மெண்ட்டு, பியரு, சீவாஸ், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பியர் அப்பூட்மெண்ட்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த இடத்துலலாம் கிரானைட் யூஸ் பண்ணுறாங்க. மார்பிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஆர்னமெண்ட் ஒர்க்குக்கு மட்டும்தான் மார்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மார்பிள் வந்து ஆர்னமெண்ட் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. மார்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணுறாங்க. லைம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்லேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் அண்ட் ரூஃபிங் யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா ஒரு பெஸ்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப், நல்லா இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இது ஸ்லேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கும் ரூஃபிங் யூஸ் பண்ணுறாங்க. கார்ட்சைட் பார்த்தீங்கன்னா ரீட்டைனிங் வாலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பார்த்துங்க, கார்ட்சைட் வந்து ரீட்டைனிங் வாலுக்கு. பெசல்ட் பார்த்தீங்கன்னா மெரைன் ஒர்க்கு, ரப்பிள் மேஸ்னரி யூஸ் பண்ணுறாங்க. கான்கர் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக் லைம் யூஸ் லைமுக்கு பார்த்தீங்கன்னா கான்கர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கான்கர் இது முக்கியம், லைம் டாப்பிக்ல முக்கியம். ஓகேவா, அடுத்து டூல்ஸ். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்றாங்க, இப்போ ராக் இருக்கு, ராக்கை உடச்சு தான் என்ன பண்றாங்க, ஸ்டோன் எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பேர் என்ன பண்றாங்க, குவாரின்னு சொல்றாங்க. குவாரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குவாரி. இப்போ குவாரி, கல்குவாரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த குவாரியில இருந்து என்ன பண்றாங்கன்னா என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் பார்த்தீங்கன்னா ஹோல் மேக் பண்றதுக்கு. ஏன்னா ராக்ல வந்து ஹோல் மாதிரி போட்டு அதுக்குள்ள இந்த வெடி மருந்தெல்லாம் போட்டு ராக்கை வந்து வெடிக்க வச்சு தானே எடுப்பாங்க. அப்ப ஜம்பர்னா ஹோல் மேக் பண்றதுக்கு. அடுத்து ஸ்கிராப்பிங் ஸ்பூனுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹோலை வந்து கிளீன் பண்றதுக்கு. ஓகேங்களா, டிப்பருங்கிறது பார்த்தீங்கன்னா டீப் ஹோல் வந்து மேக் பண்றதுக்கு டிப்பர் யூஸ் பண்றாங்க. அடுத்து பிரைமிங் நிடில் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஸ்பேஸ் ஃபார் ஃபியூஸ், நல்ல ஸ்பேஸ் வந்து மேக் பண்றதுக்காக பிரைமிங் நிடில் யூஸ் பண்றாங்க. அடுத்து டேம்பிங் ராடு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் போடுறோம்ல, வெடிமருந்தை வந்து டேம்பு பண்றதுக்காக போடுறோம். அந்த லென்த் அந்த ராடோட லென்த் பார்த்தீங்கன்னா 600 mm, 60 சென்டிமீட்டர், 2 அடி, 2 ஃபீட், 2 அடி ராடு யூஸ் பண்றாங்க. அதான் டேம்பிங் ராடு. டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 16 mm டயா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து க்ரோவ் பார் பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜை வந்து ரிமூவ் பண்றதுக்காக, வெஜ்ஜஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்காக க்ரோவ் பார் யூஸ் பண்றாங்க. வெஜ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஸ்பிளிட் த ராக். வெஜ்னாலே ஸ்பிளிட் த ராக், இது ஞாபகம் வச்சு கேட்பாங்க. வெஜ்னா ஸ்பிளிட் த ராக். ஓகேங்களா, அடுத்து மெத்தட் ஆஃப் குவாரிங், நிறைய மெத்தட் இருக்கு, இது எல்லாமே கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிங், ஹீட்டிங், டிக்கிங், சேனலிங், பிளாஸ்டிங். ஓகேங்களா, கொஞ்சம் முக்கியம். வெஜ்ஜிங்னா இப்போ லைட்டா என்ன பண்றாங்க, ஒரு உளி வச்சு அடிக்கிறது தான். சிம்பிளா சொல்லப்போனா வெஜ்ஜுங்கிறது உளி வச்சு அடிக்கிறது. ஓகேயா, இது வந்து காஸ்ட்லி, சாஃப்ட் அண்ட் ஸ்டாட்டிஃபைட் ராக். சாஃப்டான ராக்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சாஃப்டான ராக்கை வந்து ஈஸியாக உளி வச்சு அடிச்சிடலாம். ஸ்டாட்டிஃபைட் ராக்கு, ஸ்டாட்டிஃபைட்னா இப்போ வந்து நிறைய ராக் ஒட்டி தனித்தனி லேயரா இருக்கும்ல, லேயராக்கு தான் ஸ்டாட்டிஃபைட் ராக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாண்ட் ஸ்டோன், லைம் ஸ்டோனு, லேட்ரைட்டு, மார்பிள், ஸ்லேட்டு. அந்த ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் வெரி லோ. ஓகே, தீஸ் ராக்ஸ் ஹூஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் வெரி லோ. கிரானைட், ஜீனிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் யூஸ் பண்ணலாம். அடுத்து டிக்கிங், பறிக்கிறது, டு கெட் ஸ்டோன் அட் ஸ்மால் ஸ்கேல். கொஞ்சோண்டு அமௌண்ட் மட்டும் எனக்கு வந்து போதும், ஸ்டோன் போதும்னா டிக்கிங். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஜிப்சம், ஆட்ரைட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து சேனலிங், அப்டேட் த ஸ்டோன் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளாக். ஓகேவா, இப்போ எனக்கு பிளாக்காக கட் பண்ணி கரெக்டாக அப்படியே நீட்டாக பிளாக்காக வேணும்னா சேனலிங் பண்ணலாம். அடுத்து பிளாஸ்டிங் எது பார்த்தா லார்ஜ் நிறைய எனக்கு ஸ்டோன் வேணும் அப்படின்னா வெடிமருந்து வச்சுன்னா வெடிக்குது, பிளாஸ்டிங். இதெல்லாம் மெத்தட் ஆஃப் குவாரிங். ஓகே, வெஜ்ஜிங், ஹீட்டிங், டிகிங், சேனலிங், பிளாஸ்டிங். ஓகேங்களா, அடுத்து என்னென்ன ஸ்டெப், இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து போர் போடுவாங்க, அடுத்து கிளீன் பண்றாங்க, அடுத்து சார்ஜிங், டேம்பிங், ஃபயரிங். ஓகேங்களா, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ், எவ்வளோ குவான்டிட்டி வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வேணும். இப்போ வந்து ஹோல் போடுறோம், ஹோலில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வெடிமருந்து போடணும், அதுக்கான ஃபார்முலா. இது ரொம்ப முக்கியம், இல்லை லைட்டாக பார்த்துக்கோங்க. n is equal to LLR, ஓகே, in meter square into 1.5 கிராம். LLR in meter square divided by 0.008, இல்லாட்டி LLR in சென்டிமீட்டர் ஸ்கொயரில் போட்டால் 61. இது பேச ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் யூஸ்டு, என்னென்ன எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது கொஞ்சம் அடிக்கடி கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பிளாஸ்டிங்,
ஜிலட்டின் ஓகேங்களா. பிளாஸ்டின் ஜிலிட்டின் இதில் வந்து நைட்ரோ கிளிசரின் 93% இருக்கு, கன் காட்டன் 7% இருக்கு, டீப் பால் யூஸ் பண்றாங்க. எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம் அதிகமாக கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்ல கம்மியாக தான் கேட்பாங்க. லைட்டாக மட்டும் பார்த்துங்க. பிளாஸ்டிங் ஜிலட்டின், கன் காட்டன் ஓகே மோஸ்ட் பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப முக்கியம். கன் காட்டன் யூஸ் பண்றாங்க. அடுத்து டைனமைட்டு, அடுத்து பிளாஸ்டிங் ஆர் கன் பவுடர். இதோட காம்போசிஷன் மட்டும் பார்த்துங்க ஓகேங்களா. பொட்டாசியம் நைட்ரேட் 65% இருக்கு, சல்ஃபர் 25%, சார்கோல் பவுடர் 20% இருக்கு. ஓகே, லார்ஜ் பிளாக் வந்து தேவைன்னா நம்ம பிளாஸ்டிக் ஆர் கன் பவுடருக்கு போகலாம். அடுத்து ராக் ராக் ஓகே, பொட்டாசியம் குளோரைட் வந்து 79%, நைட்ரோ பென்சின் 21%. லைட்டாக மட்டும் இந்த நேம் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல எது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் இல்லைன்னு கேட்பாங்க ஓகேங்களா. 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்னே ஒன்று மட்டும் சம்பந்தமே இல்லாம ஒரு ஆப்ஷனை கொடுத்து கீழே இருக்கிறதுல ஏதோ ஒன்று மட்டும் பிளாஸ்டிங் வந்து கிடையாது, பிளாஸ்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் கிடையாதுன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேவா. பிளாஸ்டிங் ஜெலட்டின், கன் காட்டன், டைனமைட், பிளாஸ்டிங் கன் பவுடர், ராக் ஓகேங்களா. அடுத்து டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஃபினிஷிங் ஓகேங்களா. இது நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன் ஃபினிஷிங்லாம் இருக்கு ஓகேங்களா. பாருங்க போஸ்டட் ஃபினிஷிங் இருக்கு ஓகே, ஃபரோடு ஃபினிஷிங் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபினிஷிங்கை பொறுத்து இருக்கு ஓகேங்களா. பெருசா இதெல்லாம் பார்க்க வேணாம் ஓகேங்களா. பாலிஸ்டு ஃபினிஷ் ஓகேவா. இந்த மார்பிள் கிரானைட்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணி தருவாங்க ஓகேங்களா. அடுத்து ரெட்டிகுலேட்டட் ஃபினிஷ், டூலுடு ஃபினிஷ், ஸ்க்ராப்லிங் ஃபினிஷு, வெர்மிகுலேட்டட் ஃபினிஷ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபினிஷ் இருக்கு. இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. அடுத்து டைம் ரெக்யூர்டு ஃபார் பர்ஃபெக்ட் சீசனிங் ஆஃப் ஸ்டோன் ஓகேங்களா. கண்டிப்பாக ஸ்டோன் வந்து சீசனிங் பண்ணணும். சீசனிங்னா வெயிலில் காய வைக்கணும். கண்டிப்பாக 6 to 12 மந்த் இது கேட்பாங்க. வச்சுங்க. சீசனிங் வந்து நார்மலாக 6 to 12 மந்த், 6 to 12 மந்த் வந்து நமக்கு வந்து சீசனிங் பண்ணுவாங்க ஸ்டோனை ஓகேங்களா. அடுத்து ஸ்டோன்ஸ் கிரஸ்டட் அண்ட் எக்யூப்மெண்ட், கிரஸ்டர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஓகே, பிரைமரி, செகண்டரி, டெர்சரி ஓகேங்களா. நிறைய இருக்கு. ஜா இம்பாக்ட் அண்டு கேட்டரி, கிரஸ்டட் அண்டு ஹாமர் மில்லு, இதெல்லாம் பெருசாக தேவையில்ல ஓகே. இதெல்லாம் வந்து பெருசாக தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் மாறும் ஓகேங்களா. நார்மலாக 2.5 2.5 2.65 2.7 வரை இருக்கலாம் ஓகே. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே. நார்மலாக 2.5 2.75 ஸ்டோனுக்கு இருக்கும். ஸ்டோன் மாறுபடும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, லைட்டாக பார்த்துங்க ஓகே. ஸ்டோனுக்கு 2.5 2.65 இந்த ரேஞ்சில் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து வேரியஸ் டைப் ஆஃப் டெஸ்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்டோன், இந்த டெஸ்ட்லாம் கேட்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த டேபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கொஞ்சம் பார்த்துங்க ஓகேவா. டெஸ்ட் வந்து அப்ரசன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாரி டெஸ்டிங் மிஷினில் யூஸ் பண்ணுவாங்க ஓகே. டாரி டெஸ்டிங் மிஷின் இது கொஞ்சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ரசன் டெஸ்ட், டாரி டெஸ்டிங் மிஷின் ஓகேங்களா. இது கேட்பாங்க, இந்த மிஷின் பேரே கேட்பாங்க. அப்புறம் டாரி டெஸ்டிங் மிஷின், இது வந்து வேரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அப்ரசன் டெஸ்ட் பண்றாங்க. அடுத்து அட்ரிசன் டெஸ்ட், அது பார்த்தீங்கன்னா டபுள் டெஸ்டிங் மிஷின் ஓகேவா. இது டாரி, இது டெவல் ஓகேவா. அப்ரசன் பார்த்தீங்கன்னா டாரி, அட்ரிசன் பார்த்தீங்கன்னா டெவல் டெஸ்டிங் மிஷின். இது வந்து ஹார்ட்னஸ், டஃப்னஸ் அண்ட் ரேட் ஆஃப் வேரிங் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் அட்ரிசன் டெஸ்ட் ஓகேங்களா. அப்ரசன் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி போடுவாங்க, அட்ரிசன் டெஸ்ட்ல வெறும் ஸ்டோனை மட்டும் போடுவாங்க ஓகேவா. அடுத்து கிரஷிங் ஸ்ட்ரென்த் மிஷின், சிடிஎம்னு சொல்றாங்க ஓகேங்களா. கிரஷிங் ஸ்ட்ரென்த் மிஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க யூஸ் பண்றாங்க. அடுத்து ஸ்மித் டெஸ்ட், இது ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. ஸ்மித் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சொலியபிள் மேட்டர் அண்ட் மட்டி மேட்டரை கண்டுபிடிக்க, சொலியபிள் மினரல் அப்படின்னா அந்த கரையக்கூடிய மினரல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மித் டெஸ்ட் ஓகேங்களா. அடுத்து பிராரட் டெஸ்ட் ஓகேங்களா. பிராரட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃப்ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பிராரட் டெஸ்ட் பண்றாங்க. ஆசிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதர் ரெசிஸ்டன்ஸ் பண்றாங்க ஓகேயா. அடுத்து கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஹார்ட்னஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இம்பாக்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டஃப்னஸ், இது ரொம்ப 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 முக்கியம் ஓகே. இம்பாக்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்றாங்க. அடுத்து வாட்டர் அப்ராசன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ் கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. அதாவது நாட் கிரேட்டர் than 5% ஃபார் குட் ஓகேங்களா. வாட்டர் அப்ராசன் டெஸ்ட்ல லெஸ் தென் 5% இருந்தால் மட்டும்தான், லெஸ் தென் 5% இல்லாட்டி 5% தாண்டி போகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஸ்டோன், குட் ஸ்டோன்னு சொல்றாங்க ஓகேவா. அடுத்து டாரி டெஸ்டிங் மிஷின்ல வந்து நம்ம பண்ணும்போது ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா. இது வந்து அப்ராசன் டெஸ்ட் வந்து டாரி டெஸ்டிங் மிஷின்ல பண்ணுவோம். ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்டிருக்காங்க, லாஸ்ட் டேல கேட்டாங்க. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் லாஸ் இன் வெயிட் பை 3, இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 20 மைனஸ் லாஸ் இன் வெயிட் டிவைடட் பை 3 ஓகே. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 0 to 14 இருந்துச்சுன்னா சாஃப்ட் ராக்கு, 14 இருந்து 17க்குள்ள இருந்துச்சுன்னா மீடியம் ராக்கு, கிரேட்டர் than 17 இருந்தால் ஹார்ட் ராக். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல ராக்குன்னு அர்த்தம். கிரேட்டர் than 17 இருந்தால் ஹார்ட் ராக் ஓகேங்களா. இந்த ரேஞ்சு பார்த்துக்கோங்க கேட்பாங்க. 0 to 14, 14 to 17, கிரேட்டர் than 17
ஓகேங்களா. அடுத்து இம்பாக்ட் டெஸ்ட். இம்பாக்ட் டெஸ்ட்ல வந்து டஃப்னஸ் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இம்பாக்ட் டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது டஃப்னஸ். ஓகே, டஃப்னஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. டஃப்னஸோட வேல்யூ 19 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா வெரி டஃப். ஓகே, நல்லது. 16லேருந்து 17 இருந்தா மாடரேட் டஃப். 16க்கு கீழே இருந்துச்சுன்னா பூவர் டஃப். ஓகேங்களா. இப்போ இம்பாக்ட் டெஸ்ட் பண்ணும்போது அதோட கோஎஃபிஷியன்ட் 19க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து அட்ரிஷன் டெஸ்ட். அட்ரிஷன் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2% வந்து ஃப்ரிக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா குட். ஓகேவா. அது வந்து ஓகே. 3% இருந்தால் மீடியமாக இருக்கும். 5%க்கு அதிகமாக போச்சுன்னா யூஸ்லெஸ். ஓகேவா, யூஸ் பண்ண முடியாது அட்ரிஷன் டெஸ்ட்ல. அப்போ 2% தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே 19க்கு மேலே போகணும், இங்கே 17க்கு மேலே போகணும். ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்த ஹார்ட்னஸ் டெஸ்ட்ல இப்போ பிரின்னல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஹார்டு ஸ்டீல் பால் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது ஒரு பிரின்னல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்னல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஹார்ட் ஸ்டீல் பால் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அது நிறைய டைப் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பெருசாக நம்ம தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபார் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. ஓகேவா. வெசிகுலர் பெசல்ட், ஃப்ராக்சர்டு மெட்டாமார்பிக் ராக், லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன், இதெல்லாம் பெருசாக ஞாபகம் இல்லை. ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி இதில் அதிகமாக இருக்கும்னா வெசிகுலர் பெசல்ட்ல அதிகமாக இருக்கும். பெசல்ட் கடத்தும் தன்மை, ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி பெசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெசல்ட்ல வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. பிளாக் மார்பிள் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா. இதெல்லாம் பெருசா முக்கியம் இல்லை. ஸ்டோன் யூஸ்டு இன் வேரியஸ் ஒர்க், இது கேட்கலாம். ஹார்டு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரப்பிள் மெஷினரி, ஹெவி வெயிட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா டேம், ரீட்டனிங் வால், ஹார்பர்ல எல்லாம் ஹெவி வெயிட் ஸ்டோன் யூஸ் பண்றாங்க. லைட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆர்ச் மேசன்ரியில லைட் வெயிட் ஸ்டோன் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு ப்ரொடக்ட் ஸ்டோன் ஃப்ரம் சல்ஃபேட் அட்டாக் இன் இண்டஸ்ட்ரீஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு இப்போ என்ன, இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகேங்களா, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ். கால்சியம் ஹைட்ராக்சைடு எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஸ்டோனை வந்து சல்ஃபேட் அட்டாக்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பெருசா வேணாம், விட்டலாம். ஓகே, காமன் பிரிக். ஓகே, அடுத்து முடிச்சு. அடுத்து நம்ம அப்படியே பிரிக்கு வந்துட்டோம். ஸ்டோன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பிரிக் வந்துடும். ஸ்டோனை பத்தி இந்த இவ்வளவு பாயிண்ட்ஸ் பார்த்தாலே போதும். இது அதிகமா தான் இருக்குது. அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா பிரிக். காமன் பிரிக் சைஸ் இது கேட்பாங்க. ஓகேவா. காமன் பிரிக் சைஸ் கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் ஆர் மாடுலர் ஆர் நார்மல் சைஸ் வந்து 19 x 9 x 9 சென்டிமீட்டர். யூஸ்வலா நாமினல்னு கேட்டால் 20 x 10 x 10. கொஸ்டினை கரெக்டாக பார்க்கணும். நாமினல் கேட்குறாங்களா இல்லை காமனா கேட்குறாங்களா, அதை மாதிரி இந்த பார்க்கணும். ஸ்டாண்டர்டு, ஓகேவா. ஸ்டாண்டர்ட் ஆர் மாடுலர் ஆர் நார்மல் சைஸ் பார்த்தீங்கன்னா 19 x 9 x 9 சென்டிமீட்டர். நாமினல் சைஸ்னா 20 x 10 x 10. இது கன்வென்ஷனல். ஓகேங்களா. கன்வென்ஷனாக கிடைக்கிறது 23 x 11.2 x 7. இது வந்து யூஸ்வல் சைஸ். நாமினல் சைஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். 23 x 11.4 x 7.6 சென்டிமீட்டர். ஓகேவா. ஒரு என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு ஒரு நல்ல பிரிக்ல பார்த்தீங்கன்னா சிலிக்கா, அலுமினா, லைம், அயன் ஆக்சைடு, மெக்னீசியா, அல்கலைஸ், இது எல்லாமே இருக்குது. எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் இது கேட்பாங்க. சிலிக்கா வந்து கெமிக்கல் ஃபார்மா SiO2. இது பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60%. ஒரு பிரிக்கோட மேஜர் போர்ஷன் சிலிக்கா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினா Al2O3 20 to 30% இருக்குது. லைம் பார்த்தீங்கன்னா 2 to 5%. அயன் ஆக்சைடு 3 to 5%. மெக்னீசியா லெஸ் தென் 1%. அல்கலைஸ் லெஸ் தென் 1% வந்து ஒரு பிரிக்ல இருக்கும். இது கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் என்ன வேலை பார்க்குது. சிலிக்கா பார்க்குது. சிலிக்கா வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. வெரி எஸ் ஞாபகம் வச்சுங்க. சிலிக்கா ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. சிலிக்கா எக்ஸஸா போயிடுச்சுன்னா பிரிட்டில் நேச்சரா வந்துடும். ஈஸியா டக்குன்னு உடஞ்சு போயிடும். ஏன்னா டியூ டு லாஸ் ஆஃப் கொகசன், அந்த கொகசன் வந்து உடஞ்சிடும். கொகசன் உடஞ்சதுனால ஈஸியா வந்து பிரிட்டில் நேச்சருக்கு வந்துடும். ஓகேவா. அலுமினா வந்து முக்கியமான வேலை பிளாஸ்டிசிட்டியை கொடுக்குது. ஓகேவா. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க. அலுமினா பிளாஸ்டிசிட்டியை கொடுக்குது. எக்ஸஸா போச்சுன்னா கிராக் டெவலப் ஆயிடும். ஓகேவா. கிராக் டெவலப் ஆயிடும். கார்னர் வந்து டிஃபார்ம் ஆயிடும். கார்னர்லாம் வந்து ஷேப்புக்கு வராது, வளைஞ்சுக்கும் அலுமினா இருந்துச்சுன்னா. அடுத்து லைம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ்லெஸ் ஃபிளக்ஸ். ஓகேங்களா. ஃபிளக்ஸ் நத்திங் பட் ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து கண்டிப்பா பிரிக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிரிக் வந்து அந்த இன்கிரீடியன்ட்லாம் போட்டு நம்ம வந்து எரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் ஈஸியா உடஞ்சு எல்லாம் செட் ஆகி ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு பிரிக் வரதுக்கு ஃபிளக்ஸா யூஸ் ஆகுது. லைம் வந்து எக்ஸஸா போச்சுன்னா பிரிக் ஓவர் பர்ன்ட் அண்ட்
ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அயன் ஆக்சைடு பார்த்தோம்னா முக்கியமான கலரை கொடுக்குது. ஓகே, கலர் அது ரெட் கலரை கொடுக்கறதான் முக்கியமான அயன் ஆக்சைடு வந்து ரெட் கலரை கொடுக்குது. ஃப்ளெக்ஸாகவும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, எக்ஸஸாக போச்சுன்னா டார்க் ப்ளூல வந்து ஒரு பிளாக்கிஷ் கலர் மாதிரி வந்து நல்லா பிளாக் கலர் டார்க்காக வந்துடும் பிரிக்கு. ஓகேங்களா, மெக்னீசியா பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை கொடுக்குது, ஸ்டிங்கேஜை ப்ரீவென்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸ்டிங்கேஜை ப்ரீவென்ட், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. மெக்னீசியா பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுக்குது, அட் த சேம் டைம் வந்து ஸ்டிங்கேஜை ப்ரீவென்ட் பண்ணுது. எக்ஸஸாக போச்சுன்னா நல்லா எல்லோ கலராக வந்துடும் பிரிக்கு. ஓகேங்களா, அது 2 மோல்டு இருக்கு. ஓகேங்களா, ஸ்டீல் மோல்டு இருக்கு, உடன் மோல்டு இருக்கு பிரிக்ல. ஸ்டீல் மோல்டு பிரிக் வந்து குட். ஓகேங்களா, கம்பேர் டு உடன் மோல்டு. ஓகேங்களா, அடுத்து ஸ்டீல் மோல்டு பிரிக் ஆர் யூஸ்டு இன் ஃபேசிங் ஒர்க். ஓகேங்களா, ஃபேசிங் ஒர்க்குக்கு ஸ்டீல் மோல்டு யூஸ் பண்றாங்க. மோல்டு ஆர் மேடு பை ஸ்டீல் ஆர் டிம்பர் ஆஃப் சின்சம். இந்த சின்சம் ட்ரீயோட உட்டை வச்சு யூஸ் பண்ணா அது பேர் டிம்பர் மோல்டு. ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணா அது பேர் ஸ்டீல் மோல்டு. ஸ்டீல் மோல்டு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஃப்ராக், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ராக்னா ஒண்ணுமே ஒரு பிரிக்ல ஒரு இம்ப்ரெஷன் நம்ம பார்த்துக்கலாம். பிரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர்லாம் மேலே போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்க, எஸ் இந்த மாதிரிலாம், எஸ்கே இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கல்ல, கம்பெனி நேம். இந்த கம்பெனி நேம் தான் வந்து ஃப்ராக் பதிய வைக்கிறாங்களா, இது பேர் ஃப்ராக். ஆனால் இது கம்பெனி நேமுக்காக அது வந்து உருவாக்குறது இல்லை. இது வந்து நல்லா பாண்டை கிரியேட் பண்றதுக்காக. ஏன்னா கீழே வைக்கிற பிரிக்குக்கும் மேலே வைக்கிற பிரிக்கு எல்லாம் நல்லா பாண்டு கிரியேட் பண்றதுக்காக வைக்கிறாங்க ஃப்ராக். ஃப்ராகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இந்த 4 சென்டிமீட்டர் ஆர் 1 or 2 சென்டிமீட்டர், இது முக்கியம் கேட்பாங்க. ஓகேதா, அடுத்து ஸ்டாக் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அடுத்து பேலட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இந்த டு மேக் ஃப்ராக். ஓகேங்களா, இந்த சைஸ். பேலட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிரிக்ல வந்து பேலட் போர்டு யூஸ் பண்றாங்க. ஓகே, இதெல்லாம் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ராக் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக் எர்த், இதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்சாயிலிங் பண்ணுவாங்க. அன்சாயிலிங்னா இப்போ சாயில பறிச்சு எடுக்கிறாங்க, அன்சாயிலிங். அடுத்து டிகிங். டிகிங் வந்து அதான் அன்சாயிலிங் பண்ணிட்டு டிகிங் பண்றாங்க. அடுத்து வெதரிங் பண்றாங்க. வெதரிங்னா நல்லா பரப்பி அப்படியே காய வைக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து ப்ளீடிங். ப்ளீடிங்னா வந்து மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டேம்பரிங் ஆர் நீடிங் சொல்றாங்க. காலால் வச்சு மிதிப்பாங்க. ஓகே, லைட்டா ஹீட் மாதிரி படுத்துவாங்க. அதான் டெம்பரிங் ஆர் நீடிங். ஓகே, இந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியம், நான் வச்சிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜோன் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்னிங் டெம்பரேச்சர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. 900 இருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 900 to 1200 வெரி இம்பார்ட்டன்ட். 1200 டிகிரி செல்சியஸ்ல டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றாங்க. ஓகேங்களா, 3 ஜோனா இருக்குது. டீஹைட்ரலைசேஷன் ஜோனு, ஆக்சிடேஷன் ஜோனு, விட்ரிஃபிகேஷன் ஜோனு. இதெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை, லைட்டா என்ன பார்த்துக்குங்க. அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் கிளின்ஸ். ஓகேங்களா, நிறைய டைப் ஆஃப் கிளின்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக், செகண்ட் கிளாஸ் பிரேக் நிறைய இருக்கு, நம்ம பார்ப்போம். பஸ்வா சொல்லிட்டு ஒரு கிளீன் இருக்கு. அந்த கிளீன்ல வந்து 50 to 60% பார்த்தீங்கன்னா அவுட்கம் வந்து நல்லா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப்மேன் பாருங்க, இதுதான் இருக்கிற ஹை எஃபிஷியன்சி, இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஹாஃப்மேன் கிளீன் சொல்லுவாங்க. ஹாஃப்மேன் கிளீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 80 to 90% பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக் வந்து அவுட்கம் வந்து பெட்டரா இருக்குது. அதனால இந்த மேக்ஸிமம் வந்து ஹாஃப்மேன்ஸ் கிளீன் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, ரீமார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கும். இதெல்லாம் பாருங்க இன்டர்மீடியட் விட்டு விட்டு தான் பண்ண முடியும். இந்த அலகாபாத் கிளீன்லாம். இந்த புஷ் ட்ரென்ச் கிளீன் பார்த்தீங்கன்னா செமி கண்டினியூஸ், கொஞ்ச நேரம் பண்ண முடியும், கொஞ்ச நேரம் விட்டு, அதே மாதிரி தான். ஆனால் இந்த கண்டினியூஸா பண்ணலாம் பாருங்க. 80 to 90% இது பெஸ்ட் அவுட்கம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக் கிடைக்குது. அதான் ஹாஃப்மேன் கிளீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த கிளாஸ் ஆஃப் பிரிக் ஆன் பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து பிரிக்கும் போது IS 107195557 1070 என்ன சொல்றாங்கன்னா 970 கிரேட் ஏஏ, கிரேட் ஏ, கிரேடு பி, கிரேடு சி, மொத்தம் 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. கிரேட் ஏஏங்கிறது 140 kg/cm²க்கு அதிகமாக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா கிரேட் ஏஏ. 105க்கு ஓகே 105க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கிரேடு ஏ, 70க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கிரேடு பி, 35க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கிரேடு சி. ஓகேங்களா, அடுத்து வந்து டைப் ஆஃப் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் அண்ட் இட் காம்போசிஷன். ஓகே, ஆசிட் ரிஃப்ராக்டரி, பேசிஸ் ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தது தான். ஆசிட் பேசிஸ், சிலிக்கா வச்சு பேசுகிறாங்க. சிலிக்கா 95 97 சிலிக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா ஆசிட், சிலிக்கா கம்மியாக இருந்துச்சுன்னா பேசிஸாக இருக்கும். பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, மெக்னீசியம் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, அடுத்து நியூட்ரல் ரிஃப்ராக்டன் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குரோம், அயன் ஓர், பாக்சைட் ஓர், சிலிக்கா, மெக்னீசியா எல்லாமே இருந்துச்சுன்னா நியூட்ரல் ரிஃப்ராக்டன் சொல்றாங்க. ஓகேங்களா, ஆசிட் பேசிஸ், ஆசிட்ல சிலிக்கா அதிகமாக இருக்கு, பேசிக்ஸ்ல மெக்னீசியா அதிகமாக இருக்கு. இதை மட்டும் நான் வச்சுங்க. அடுத்து எஃப்ளோரசன்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது கேட்பாங்க. இது வந்து ஒரு சால்ட் மாதிரி தான். சால்ட் மாதிரி ஓகேவா, எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சால்ட் மாதிரி வந்து சால்ட் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, சால்ட் மாதிரி படிஞ்சிருக்கும். அதான் அப் டு 10% ஸ்லைட். ஓகேங்களா, ஸ்லைட் ஓகே.
10ல வந்து 50% இருந்துச்சுன்னா மாடரேட்டு, 50க்கு மேல இருந்துச்சுன்னா சிவியரு, பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா சீரியஸ். ஓகேங்களா? அப்ப வந்து 10க்கு கம்மியா இருக்கணும். ஏன்னா ஒயிட் பேச்சஸ். ஓகே, இதான் முக்கியம் பாருங்க. அதான் ஒயிட் பேச்சஸ். அதனால சால்ட் வந்து பிரிக்கு மேல நல்லா ஒயிட் கலரா வந்து ஒயிட் பேட்சா படியும். ஓகேங்களா? 10%க்கு வரை இருந்துச்சுன்னா ஸ்லைட். ஓகே, இது ஓகே பெட்டர். ஓகே, அல்கலைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா இருக்குது, யூஸ் பண்ணலாம். இது முக்கியம். இந்த எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சால்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் ஒயிட் பேட்சஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சாம்பிள் ரெக்வயர்டு ஃபார் வேரியஸ் பிரிக். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 6 நம்பர் ஆஃப் சாம்பிள் வேணும். வாட்டர் அப்ராசன் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நம்பர் ஆஃப் சாம்பிள், 5 பிரிக் வேணும். எஃப்ளோரசன்ஸுக்கு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், தேவையில்ல. வார்பேஜ் டெஸ்ட்டுக்கு வந்து 10 பிரிக் வேணும். டைமென்ஷன் டெஸ்ட்டுக்கு வந்து 20 பிரிக் வேணும். இதெல்லாம் ஒவ்வொரு ஐஎஸ் கோடு சொல்லுது, பெருசாக ஞாபகம் வச்சுக்க வேணா, விட்டுருங்க, இதெல்லாம் அவ்வளோவா கேட்டதில்லை. ஓகே, அடுத்து டாலரன்ஸ். டாலரன்ஸ் இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 20 பிரிக் வச்சு தான், ஏன்னா டைமென்ஷன் செக் பண்ணுறோம். டைமென்ஷன் செக் பண்ணும்போது 20 பிரிக் பார்க்குறோம், லென்த்தை வைக்கிறோம். இந்த 20 பிரிக் வச்சுன்னா 380 வந்துடும். ஏன்னா 19 × 20, 32, 18 கட்டு, மீதி 1, 1, 2, 3, 300. ஓகே, மொத்தம் 380 வரும். ஏன்னா 380 லென்த் வரும். அதில் வந்து +or-80 வச்சுக்கலாம் டாலரன்ஸ். எம்எம், இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம். வித்து பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். 180ல +or-40 வச்சுக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர்ல 180 இருக்கும், 4 சென்டிமீட்டர்ல 80 இருக்கும். இது 40, 20. இது டாலரன்ஸ் முக்கியம். ஏன்னா லென்த் டெஸ்ட் எப்படி பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பிரிக் அடிக்க வைப்பாங்க. லென்த்தாக அடிக்க வச்சு அளந்து பார்ப்பாங்க. ஓகே, நார்மலாக வந்து 20 பிரிக் வச்சோம்னா ஒரு பிரிக் சைஸ் தெரியும் நமக்கு. வந்து என்னது 19 × 9 × 1 படிச்சிருக்கோம். அப்போ 19 × 20 பிரிக் வைக்கும்போது 380 இருக்கும். 380ஓட +or-80 இருந்துச்சுன்னா, 80 mm இருந்துச்சுன்னா ஓகே, அக்செப்டபிள். அதே மாதிரி தான் வித் டெஸ்ட்ல வித் வைஸ் வைப்பாங்க. வித் வைஸ் 20 டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஹைட் டெஸ்ட் அதே மாதிரி தான், ஹைட் வச்சு பார்ப்பாங்க. இது டாலரன்ஸ், இது கேட்பாங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் ஃபார்ம் பிரிக். ஓகேங்களா? பாருங்க, ரவுண்டட் எண்டு. இந்த ரவுண்டா இருக்கா, இது ரவுண்டட் எண்டு. டபுள் கேண்ட். இந்த சைடு ஒரு கேண்ட், இங்க ஒரு இது ஒரு கேண்ட், இது ஒரு கேண்ட், டபுள் கேண்ட். ஓகேங்களா? அடுத்து புல் நோஸ்டு. பாருங்க, வளைஞ்சு இந்த மாதிரி தான் புல் நோஸ்டு. அடுத்து ஹாலோ நம்ம பார்த்துருப்பீங்க. பாருங்க, இங்க வந்து உள்ள ஒண்ணுமே இல்லை, மெட்டீரியல் கிடையாது, ஸ்பேசியஸா இருக்கு. குயின் க்ளோசர். ஓகே, இது கேட்பாங்க. குயின் க்ளோசர்னா ஒரு பிரிக்கை பெர்டி அப்படி கட்ட நடுவில் சென்டரா கட் பண்ணி 2ஆக பிரிக்கிறாங்களே, இது பேர் குயின் க்ளோசர். ஓகேவா? 3/4 பிரிக்குனா இப்போ வந்து 3/4 தான் இருக்கும். இந்த 1/4 வந்து ரிமூவ் பண்ணி தூக்கிடுவாங்க. ஓகேவா? அடுத்து கேண்ட், அதாவது சிங்கிள் கேண்ட். அடுத்து காம்பஸ்னா இந்த மாதிரி நார்மல் பிரிக், ஒன்று சைடு மட்டும் இதாக இருக்கு பாருங்க. அடுத்து பர்ஃபரேட்டிவ் பிரிக். பர்ஃபரேட்டிவ் பிரிக்னா மேலே வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கோப்பிங்னா இதுதான் கோப்பிங், இந்த மாதிரி இருக்கும், கோப்பிங் இருக்கும். ஓகேவா? கிங் க்ளோசர், இது முக்கியம். கிங் க்ளோசர்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ல ஒரு இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த மிட்ல இருந்து இந்த மிட்ல கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கு. இது பேர் கிங் க்ளோசர். ஓகேங்களா? பேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக் எடுத்துட்டு கரெக்டாக இப்படி சென்டரா வெட்டி தூக்கிறாங்க. இதுதான் பேட்டு. இது 3 கேட்பாங்க பாருங்க. இந்த கிங் க்ளோசர் கேட்பாங்க, பேட் கேட்பாங்க. இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நார்மலா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக், செகண்ட் கிளாஸ் பிரிக், தேர்ட் கிளாஸ் பிரிக்னு பிரிக்கிறாங்க. இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஹாலோ பிரிக், பர்ஃபரேட் பிரிக் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ரொம்ப 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 முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட வாட்டர் அப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா -20% இருக்கும். -20%. செகண்ட் கிளாஸுக்கு 22%, தேர்ட் கிளாஸுக்கு 25%. அதிகமாக இருந்தால் தேர்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 105. ஓகேங்களா? செகண்ட் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 70, தேர்ட் கிளாஸுக்கு 35. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கை பார்த்தீங்கன்னா ஃபேசிங் ஒர்க்குக்கு, ஆர்பி ஸ்லாபுக்கு யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கிளாஸ் பிரிக்கை ஹிடன் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் கிளாஸ் பிரிக்கை டெம்பரரி பிரிக் மேசனரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபோர்த் கிளாஸ் பிரிக்னு ஒன்று இருக்குது. அது ஓவர் பர்ன்ட் பிரிக். அதாவது ஜும்மா ஆர் ஓவர் பர்ன்ட், அதிகமாக ஓவர் ஹீட்டாக இருக்குங்களா, அந்த பிரிக்கை ஃபோர்த் கிளாஸ் பிரிக்குங்கிறாங்க. வாட்டர் அப்சார்ப்ஷன் 10 to 12 இருக்கும். கம்பஸ்டிவ் ஸ்ட்ரென்த் 350 இருக்கும். பிரிக் பேலஸ்ட், லைம் கான்கிரீட், ஃபவுண்டேஷன் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பர்ஃபரேட்டிவ் பிரிக்னு சொல்கிறாங்க. IS 2222. இது வந்து பர்ஃபரேட்டிவ் பிரிக்னா பிரிக் இருக்கு, மேலே ஹோல்ஸ் இருக்கும். இது பர்ஃபரேட்டிவ் பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் 15% இருக்கும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 70 இருக்கும். ஓகேங்களா? பார்ட்டிஷன் அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹாலோ பிரிக்கை பார்த்தீங்கன்னா IS கோடு 3952 சொல்லுது. வாட்டர் அப்சார்ப்ஷன் 20% இருக்கும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 35% இருக்கும். எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஃபார் மேக்கிங் ஹீட் ப்ரூஃப், சவுண்ட் ப்ரூஃப், டேம்ப் ப்ரூஃப் வால். ஹீட் ப்ரூஃப், சவுண்ட் ப்ரூஃப், டேம்ப் ப்ரூஃப் வால ஹாலோ பிரிக் யூஸ் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேவிங் பிரிக். ஓகே, கீழே பேவர்
பேவர் பிரிக் பார்த்தீங்கன்னா IS 3583 லெஸ் தென் 5% வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும். 350 வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கும். ரோடு போய் யூஸ் பண்றாங்க. அடுத்து ஸ்டோலிங் பிரிக் 5779 சொல்லுது லெஸ் தென் 20 வாட்டர் அப்சார்ப்ஷன், 50 வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேங்களா. ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் ஓகேங்களா கேட்பாங்க. IS 6902 4 to 10% வாட்டர் அப்சார்ப்ஷன், 350 பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கும். கிளீன் லைனிங்கு ஓகே. இதுதான் கேட்பாங்க. இந்த ரிஃப்ராக்டரி பிரிக் எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய்லர், கிளீன் லைனிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து இன்ஜினியரிங் பிரிக்கை பார்த்தீங்கன்னா கிளாஸ் A, கிளாஸ் B அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் A பிரிக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன், greater than 125 வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், டிபிசியை யூஸ் பண்றாங்க. கிளாஸ் B பிரிக்கு பார்த்தீங்கன்னா 7 வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன், 75 பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு. இது வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்ல யூஸ் பண்றாங்க. அடுத்து சன்ரை பிரிக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 15 இருந்து 25 இருக்கும். அப்ராக்சிமேட்டா 21 வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே. அடுத்து டிஃபெக்ட் ஆஃப் பிரிக் நிறைய டிஃபெக்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்டர் பர்ன்ட்னா ஒழுங்கா வந்து ஹீட் ஆகல. இன்செபிசியன்ட் ஹீட்டை தான் வந்து அண்டர் பர்ன்ட். ஓவர் பர்ன்ட்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஹீட், அதிகமாக ஹீட் பண்ணா ஓவர் பர்ன்ட். லைம் போஸ்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா காசுல போய் தான் ஹைட்ரேஷன் ஆஃப் குவிக் லைம் பார்ட்டிகல்ஸ். லைம்ல வந்து லைமை பத்தி பார்க்கும்போது உள்ள டெப்தா பார்ப்போம். அதில் வந்து குவிக் லைம் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக ஹைட்ரேஷன் ஆச்சுன்னா அது லைம் போஸ்டிங் ப்ராப்ளம். எஃப்ளோரசன்ஸ் இது கேட்பாங்க. எஃப்ளோரசன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் அல்கலிஸ். அல்கலிஸ் தான் நத்திங் பட் அல்கலிஸ் நத்திங் பட் சால்ட். ஓகேவா. அல்கலிஸ் நத்திங் பட் சால்ட். ஓகே. இது கேட்பாங்க. அடுத்து ஷஃப் இது கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. சஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்டு பை த ரெயின் வாட்டர் ஃபாலிங் ஆன் த ஹார்ட் பிரிக். ஓகேவா. ஒரு ஹார்ட் பிரிக்ல ரெயின் வாட்டர் வந்து பட்டுச்சுன்னா ஒரு டிஃபெக்ட் ஆகுது. அந்த டிஃபெக்டோட பேர் சஃப். இது வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அடுத்து பிளிஸ்டர் இது கேட்பாங்க. பிளிஸ்டர்ங்கிறது டியூ டு ஏர் இம்ப்ரெஷனோடு டியூரிங் தர் மோல்டிங் பண்ணும்போது ஏர் உள்ள போய் லாக் ஆச்சுன்னா அது ஒரு டிஃபெக்ட். அந்த டிஃபெக்டோட பேரு பிளிஸ்டர். இது கேட்பாங்க பிளிஸ்டர். அடுத்து லேமினேஷன் இது கேட்பாங்க. லேமினேஷன் பார்த்தா இட் ப்ரொடியூஸ் தின் லேயர், ஒரு தின் லேயர் மாதிரி வந்து பிரிக்கோட பேசஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. இது என்ட்ராப்டு ஏர்னால தான் வந்து லேமினேஷன் ஃபார்ம் ஆகுது. இது கேட்பாங்க. ஓகேங்களா. இது தின் லேயர். இந்த தின் தான் கீ பாயிண்ட். இங்க பிளிஸ்டருக்கு வந்து ஏர் வந்து கீ பாயிண்ட். சஃப்புக்கு வந்து ரெயின் வாட்டர் இது கீ பாயிண்ட். பிளாட்டிங் இது கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பிளாட்டிங் இது டிஃபெக்ட் அப்சர்வ்ட் அஸ் ஸ்பாஞ்சி ஸ்வெல்லன். ஸ்பாஞ்சி தான் கீ பாயிண்ட். ஸ்பாஞ்சி ஸ்வெல்லன் mass over the surface of a burnt brick occurs due to excess of a carbonaceous matter and sulfur in the brick. ஓகேவா. கார்பனேசியஸ் மேட்டர் சல்ஃபர் அதிகமாக இருந்துச்சுன்னா பிளாட்டிங் கீ பாயிண்ட் ஸ்பாஞ்சி ஸ்வெல்லன். ஓகேவா. அடுத்து சீக்ஸ் ஆர் கிராக்ஸ். ஓகேவா. இது பிரசன்ஸ் ஆஃப் லம்ஸ் ஆஃப் ஏ லைம் ஆர் எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து பிளாக் கோர்ங்கிறது பிரைம் காசஸ் ஆஃப் பிரிக். பிளாக் கோர் இஸ் இம்ப்ராப்பர் பர்னிங். ஒழுங்கா வந்து பர்ன் பண்ணாட்டி பிளாக் கோர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்பாட் இது கேட்பாங்க. ஸ்பாட்டுங்கிறது டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் அயன் சல்பைடு இன் பிரிக் இருக்கு. அயன் சல்பைடு இருந்துச்சுன்னா ஒரு டிஃபெக்ட் வருது. அந்த டிஃபெக்டோட பேரு ஸ்பாட். ஓகேங்களா. இந்த டிஃபெக்ட் கேட்பாங்க. அதுல முக்கியமா பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ் கேட்பாங்க, சஃப் கேட்குறாங்க, பிளிஸ்டர், லேமினேஷன், பிளாட்டிங் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிங்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பாட் இது எல்லாமே கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே. அடுத்து போவோம். அது பாருங்க டாக்கிங்னா ப்ராசஸ் ஆஃப் புட் ஆல் த பிரிக்ஸ் இன் வாட்டர் ஜஸ்ட் ஆஃப்டர் தே ரிமூவ் ஃப்ரம் த கிளீன். இப்போ இப்போ வந்து கிளீன்ல இருந்து எடுத்தோன்னே எல்லா பிரிக்கையும் நம்ம வாட்டருக்குள்ள போடுறோம்ல. வாட்டருக்குள்ள போட்டோம்னா அந்த ப்ராசஸ் பேர் டாக்கிங். ஹார்பர் அண்ட் டாக்னு பார்த்துருப்பீங்க. டாக்னா ஒண்ணுமே இல்லை, சின்ன துறைமுகம் போர்ட் மாதிரி தான் டாக்கிங். ஓகேங்களா. டாக்கிங்னா துறைமுகம், வாட்டர் இருக்கும், வாட்டர்ல போடுறது. அடுத்து ஸ்பெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் எ ஸ்டோன் ஆர் பிரிக் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டோன் சிப்ஸ் ஆர் புரோக்கன் பிரிக். ஓகேங்களா. இந்த வந்து நல்லா உடஞ்சு போயிதுல பிரிக் வந்து உடஞ்சு போச்சுன்னா ஸ்பால். அரைசஸ்னா எட்ஜ் ஃபார்முலா. அரைசஸ்னா நத்திங் பட் எட்ஜ் தான். எட்ஜ் ஃபார்முலா பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன் சர்ஃபேஸ் ஆஃப் பிரிக். ஓகேவா. அடுத்து பாஸ்ட்ரைட் பிரிக். ஓகே. பிரிக் மேடு ஃப்ரம் ஆலிவைன் ராக் விச் மெக்னீசியா ஆடட் இன் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேங்களா. இந்த மெக்னீசியம் ஆட் பண்ணோம்னா அந்த பிரிக்கை வந்து பாஸ்டைட் பிரிக்னு சொல்றாங்க. அடுத்து ப்ளூம்னா ஃபார்மேஷன் ஆஃப் டல் பேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேட்பாங்க. மெஷின் மோல்டு பிரிக்கா இருந்தால் 2, ஹேண்ட் மோல்டு பிரிக்கா இருந்தால் 1.6 to 1.7. ஓகேங்களா. அப்புறம் மெஷின் மோல்டு பிரிக்கு தான்
பெஸ்ட் பிரிக். ஏன்னா ஸ்பெசிபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா பெஸ்ட். ஓகேங்களா. அடுத்த டைப் ஆஃப் லைம். இப்போ லைமை பற்றி ஆஃப்டர் கால்சினேஷன் பார்த்தீங்கன்னா பியூர் லைம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லைம். டோலமைட்ல பார்த்தீங்கன்னா மெக்னீசியா லைம் கிடைக்கும். கான்கர்ல ஹைட்ராலிக் லைம் கேட்பாங்க. கான்கர் நத்திங் பட் ஹைட்ராலிக் லைம். சாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லைம். கால்சினேஷன் ஒன்றுமே ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது CO2 தனியாக பிரிஞ்சு போய் லைம் வருது. லைம் ஸ்டோன்லேருந்து லைம் வருது. இப்போ பியூர் லைம் ஸ்டோன் எடுத்தோம்னா பியூர் லைம் கிடைக்கும். டோலமைட் எடுத்தால் மெக்னீசியா லைம் கிடைக்கும். கான்கர் எடுத்தால் ஹைட்ராலிக் லைம் கிடைக்கும். சாக் எடுத்தாலும் பியூர் லைம் கிடைக்கும். ஜிப்சம் எடுத்தாலும் பியூர் லைம் கிடைக்கும். கால்சைனடு லைம் ஸ்டோன் எடுத்தாலும் கியூட்லைம் கிடைக்கும். கியூட்லைம் கிடைக்கும். கால்சினைடு டோலமைட் ஸ்டோன் எடுத்தா நான் ஹைட்ரல் லைம் கிடைக்கும். ஷேல் எடுத்தா பியூர் லைம் கிடைக்கும். இது எல்லாமே லைம் கல்காரியஸ் பேஸ்டு. ஒரு கெமிக்கல் ஃபார்முலா நேம் கேட்பாங்க. கால்சியம் கார்பனேட் CaCO3 கால்சியம் கார்பனேட் CaCO3 கால்சியம் கார்பனேட் லைம் ஸ்டோன் சொல்றாங்க. கால்சியம் ஆக்சைடுனா CaO. இது வந்து கியூக் லைம் ஆர் லம்ப் லைம் ஆர் ஒயிட் லைம் ரிச் லைம் பியூர் லைம் இதெல்லாம் வேற பேரு. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். CaO கால்சியம் ஆக்சைடு கியூக் லைம் ஆர் லம்ப் லைம் ஆர் ஒயிட் லைம் ஆர் ரிச் லைம் ஆர் பியூர் லைம். ஓகேங்களா. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 இது ஸ்லேக்டு லைம் ஆர் ஃபேட் லைம் சொல்றாங்க. ஃபேட் லைம். ஓகேவா. கால்சியம் சல்ஃபேட் CaSO4 ஆஃப் H2O இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் POPன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டு கட்டுறதுக்கு சிலை செய்யறதுக்குலாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. கால்சியம் சல்ஃபேட் CaSO4 2H2O ஜிப்சம் சொல்றாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஜிப்சம் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா CaCO3 கால்சியம் கார்பனேட் லைம் ஸ்டோன் எடுத்து கால்சினேஷன் ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும்போது லைமும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். லைம் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது CaOH2 கிடைச்சிருது. அதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைச்சிருது. ஓகே. CaOH2 கூட கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து CaCO3 H2O ஹீட் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே. அடுத்து ஸ்லாக்கிங் ஆஃப் லைவ். ஓகேங்களா. ஸ்லாக்கிங் டைம் பாருங்க. இது கேட்பாங்க. ஸ்லாக்கிங் டைம் லம்ப் லைம் கியூக் லைம் ரிச் லைம் பியூர் லைம் ஃபேட் லைம்னா 2 to 3 hours தான் ஸ்லாக்கிங். அவங்க செட் ஆயிடும். ஹைட்ராலிக் லைம் பூவர் லைம் லீன் லைன்லாம் பார்த்தீங்கன்னா 12 to 48 மணி நேரம் வரை செட் ஆக டைம் எடுத்துக்கணும். அதாவது ஸ்லாக்கிங்னா எவ்வளோ டைம் டேக்கன் டு செட்டிங். ஓகேவா. லம்ப் லைம் கியூக் லைம் ரிச் லைம் பியூர் லைம் ஃபேட் லைம் ஒயிட் லைம் இது எல்லாமே 2 to 3 hours. ஹைட்ராலிக் லைமும் பூவர் லைமும் லீன் லைமும் 12 to 48 மணி நேரம் எடுத்துக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஹைட்ராலிக் லைமு அது ஃபீப்ளி ஹைட்ரல் லைமு மாடரேட் ஹைட்ரல் லைமு எமிஸ்லே ஹைட்ரல் லைம் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா, விட்டுருங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்டானது IS 712 கிளாஸ் A கிளாஸ் B கிளாஸ் C கிளாஸ் D கிளாஸ் Eன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹைட்ராலிக் லைமு, கிளாஸ் Bங்கிறது செமி ஹைட்ராலிக் லைமு, கிளாஸ் Cங்கிறது ஃபேட் லைமு, கிளாஸ் Dங்கிறது மெக்னீசியம் லைம் ஆர் டோலமைட் லைமு, கிளாஸ் Eங்கிறது கான்கர் லைமு. யூஸை மட்டும் பார்த்துக்கோங்க. கான்கர் லைம் பார்த்தீங்கன்னா மேஸ்னரி மார்டர் லைம் காங்கிரீட்ல யூஸ் பண்ணுறாங்க. டோலமைட் ஆர் மெக்னீசியம் லைம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபினிஷிங் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேட் லைம்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. செமி ஹைட்ராலிக் லைம் பார்த்தீங்கன்னா மேஸ்னரி ஒர்க்குக்கு லைம் காங்கிரீட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹைட்ராலிக் லைம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க. கம்பர்சிவ் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் 28 days 28 kg/cm². நல்லா இருக்கும். இனிஷியல் செட்டிங் டைம் 2 hours இருக்கு. ஃபைனல் செட்டிங் டைம் வந்து 48 hours இருக்கு. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹைட்ராலிக் லைம்ல இனிஷியல் செட்டிங் டைம் 2 hours, ஃபைனல் செட்டிங் டைம் 48 hours. ஓகே. அடுத்து கெமிக்கல் காம்போனன்ட் போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஓகே. அடுத்து சிமெண்ட் வந்துட்டாங்க. லைம் முடிச்சு அடுத்து சிமெண்ட் வந்துட்டாங்க. ஒரு போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஓகேவா. ஒரு போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு. லைம் இருக்கும், சிலிக்கா இருக்கும், அலுமினா, அயன் ஆக்சைடு, மெக்னீசியா, ஜிப்சம், சல்ஃபர், அல்கலைஸ். இதோட ஒவ்வொன்றோட கெமிக்கல் நேம். லைமுக்கு CaO 60 to 65% இருக்கும். சிலிக்கா பார்த்தீங்கன்னா SiO2 17 to 25% இருக்கும். அலுமினா பார்த்தீங்கன்னா Al2O3 3 to 8% இருக்கும். அயன் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 0.5 to 6% இருக்கும். மெக்னீசியா பார்த்தீங்கன்னா MgO 0.1 to 4% இருக்கும். ஜிப்சம் பார்த்தீங்கன்னா 3 to 6% இருக்கும். சல்ஃபர் பார்த்தீங்கன்னா SO3 1 to 3% இருக்கும். அல்கலைஸ் பார்த்தீங்கன்னா 0.2 to 1% இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் சவுண்ட்னஸை கொடுக்கும். ஸ்ட்ரென்த் அண்ட் சவுண்ட்னஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா. லைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் சவுண்ட்னஸ் கண்ட்ரோல் கொடுக்குது. சிலிக்கா பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக போச்சுன்னா ஸ்ட்ரென்த்தை ரெடியூஸ் பண்ணிடும். சிலிக்கா எக்ஸஸாக போச்சுன்னா ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆயிரும்.
அலுமினா பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் குயிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, குயிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு அலுமினா தான் காரணம். அயன் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸா யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த போட்டு எல்லாமே கிளீனில் போட்டு ஹீட் பண்ணும்போது உடஞ்சி ஒன்றுக்கு ஒன்று ஒரு கெமிக்கல் காம்போசிஷனாக மாறதுக்கு ஃப்ளக்ஸு, அந்த ஃப்ளக்ஸாவை பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு யூஸ் ஆகுது. அடுத்து மெக்னீசியா பார்த்தீங்கன்னா கலரை கொடுக்குது, ஹார்ட்னஸை கொடுக்குது. ஓகேங்களா, ஜிப்சம் பார்த்தீங்கன்னா ரிட்டார்டர். ஓகே, குயிக் செட்டிங்கை வந்து ரிட்டார்டர் பண்ணுது. ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். ஜிப்சம் வந்து ரிட்டார்டராக யூஸ் ஆகுது. சல்ஃபர் பார்த்தீங்கன்னா சவுண்ட்னஸை வந்து கொடுக்குது. ஓகேங்களா, அல்கலைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸாகவும் இந்த எஃப்ளோரசன்ஸாகவும் எஃப்ளோரசன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அல்கலைஸ் கொடுக்குது. நம்ம அங்கேயே பிரிக்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா, கெமிக்கல் காம்போசிஷன் வந்து போகின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரிச்சிருக்காரு, போகி. ஓகே, போகிஸ் காம்பவுண்ட் சொல்றாங்க. மொத்தம் 4: C3S, C2S, C3A, C4AF. வெரி வெரி முக்கியம், பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி வந்து லைம், சிலிக்கா எல்லாத்தையும் போட்டு, ஐ மீன் என்ன சொல்றாங்க, கிளே, லைம்ஸ்டோன் எல்லாத்தையும் போட்டு நம்ம கிளீனில் போட்டு ஹீட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, ஒரு கெமிக்கல் காம்போசிஷனாக மாறுது. ஓகேங்களா, அந்த கெமிக்கல் காம்போசிஷன் தான் போகின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால போகிஸ் காம்பவுண்ட் C3S, C2S, C3A, C4AF. C3S அலைட்டின்னு சொல்றாங்க, C2S பெலைட்டின்னு சொல்றாங்க, C3A செலைட்டின்னு சொல்றாங்க, C4AF பெலைட்டின்னு சொல்றாங்க. ஆர்டர் பாருங்க, C3S, இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். C3S, C2S, C3A, C4AF, இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அலைட், பெலைட், செலைட், ஃபெலைட். ஓகே, C3S எவ்வளோ இருக்குன்னா 25லேருந்து 50% இது அதிகமாக இருக்கும். C2S பார்த்தீங்கன்னா 20 to 45% இருக்கும். C3A பார்த்தீங்கன்னா 8 to 12% இருக்கும். C4AF பார்த்தீங்கன்னா 6 to 10% இருக்கும். ஓகேங்களா, இந்த C3S என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் 7 days ஹார்ட்னஸ் ஸ்ட்ரென்த், ஃபர்ஸ்ட் 7 days ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 7 days பிரிக், ஃபர்ஸ்ட் 7 days சிமெண்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து C3S கொடுக்குது. C2S பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 days அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. C3A என்ன பண்ணுதுன்னா பிளாஸ்டர்ட்டை காஸ் பண்ணுது. ஓகே, பிளாஸ்டர்ட்னா உடனே 0 minute பார்த்தீங்கன்னா செட் ஆகுது, பிளாஸ்டர்ட்டை காஸ் பண்ணுது. இந்த பிளாஸ்டர்ட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக ஜிப்சம் ஆட் பண்ணுறோம் ரிட்டார்டா. C4AF பார்த்தீங்கன்னா இது வந்து பூவர் செட் சிமெண்டிங் வேல்யூ. ஓகேங்களா, இது வந்து பூவரஸ்ட் சிமெண்டிங் வேல்யூ. இது C4AF அவ்வளவா சிமெண்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்டான எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் தரல. ஓகேங்களா, அடுத்து அக்கார்டிங் டு IS 10262. ஓகேங்களா, கம்பர்சிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் வேரியஸ் கிரேட் ஆஃப் OPC. OPCல ABCDEFலாம் இருக்கு, அதோட கம்பர்சிவ் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வைக்க கஷ்டம், லைட்டாக பார்த்துக்காங்க. ஓகேங்களா, அந்த IS 10262 கோடு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மிக்ஸ் டிசைனை பற்றி ஃபுல்லாக சொல்லணும். மிக்ஸ் டிசைனை பற்றி 10262. ஓகேங்களா, இந்த போகிஸ் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் C3S வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட், அதிக ஸ்ட்ரென்த் இருக்கும். அடுத்து C2S, அதுக்கு அடுத்து C3A, கடைசியாக C4AF ஃபர்ஸ்ட். ரியாக்ஷன் வித் வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா C3A தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகும், C2S கடைசியாக ரியாக்ட் ஆகும். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா C3A தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா C4AF தான் ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து இஃப் குவான்டிட்டி ஆஃப் C3S இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, C3S இன்க்ரீஸ் பண்ணுறேன், C2S டிக்ரீஸ் பண்ணுறேன். ஒரு சிமெண்ட்ல என்ன நடக்கும்னா C3S இன்க்ரீஸ் பண்ணதுனால இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹார்டனிங். ஏன்னா C3Sங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 days, அப்போ ரேட் ஆஃப் ஹார்டனிங் வந்து அதிகமாகும், ரேட் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்து டிக்ரீஸ் இஸ் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். கேப்பபிலிட்டி டு ரெசிஸ்ட் கெமிக்கல் அண்டு சல்ஃபர் அட்டாக். ஓகேங்களா, அதுவுமே டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இது பூவரஸ்டாக தான் கிடைக்கிது. C3S அதிகப்படுத்தி C2S கம்மி பண்ணணும்னா ஒரு பெஸ்டான ஒரு சிமெண்ட் கிடைக்காது, பூவரஸ்டாக தான் கிடைக்குது. அதான் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன். ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாகுது, அண்ட் இன்க்ரீஸ் 28 days ஸ்ட்ரென்த்து அதிகமாகுது. ஓகேங்களா, டிக்ரீஸ் என்னென்ன டிக்ரீஸ் ஆகுதுன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது, கேப்பபிலிட்டி ஆஃப் ரெசிஸ்ட் கெமிக்கல் அண்ட் சல்ஃபர் அட்டாக்கு கம்மியாகுது. ஓகேங்களா, அடுத்து வந்து ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் இன்க்ரீசஸ். ஓகே, ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் நத்திங் பட் சிமெண்ட் வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கிறாங்க. இப்போ ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து ரேட் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ஃபைனான சிமெண்ட் போட்டால் ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாகும், அப்போ இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்து நோ எஃபெக்ட் ஆன் டோட்டல் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். அதாவது டோட்டல் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ல எந்த எஃபெக்ட் இருக்காது. ஓகேங்களா, செட்டிங் டைம்ல எந்த எஃபெக்ட் இருக்காது. ரேட் ஆஃப் கெயின் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, வேல்யூ ஆஃப் ஸ்டிங்கேஜும் கான்ட்ராக்ஷன், அதாவது ஸ்டிங்கேஜ் அண்ட் கான்ட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து C3A வந்து இன்க்ரீஸ் பண்ணா இனிஷியல் செட்டிங் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, C3A வந்து இன்க்ரீஸ் பண்ணா
இனிஷியல் செட்டிங் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த வேல்யூ ஆஃப் டோட்டல் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நோ எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எந்த எஃபெக்டும் இல்லை. ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் வந்து எந்த எஃபெக்ட் இல்லை. ஃபங்க்ஷனாலிட்டி ஒவ்வொரு போய் காம்பவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, இதை வச்சு தான் நிறைய டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து உருவாக்குறாங்க. அடுத்து C2S வந்து இன்க்ரீஸ் பண்ணி C3S வந்து கம்மி பண்றேன். C2S வந்து இன்க்ரீஸ் பண்றேன், C3S வந்து குறைக்கிறேன். அப்ப என்ன நடக்கும்னா இன்க்ரீஸ் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பெஸ்ட். ஓகேங்களா, பெஸ்டா இருக்கும். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. த வேல்யூ ஆஃப் 28 days ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் இஸ் த கெப்பாசிட்டி டு ரெசிஸ்ட் கெமிக்கல் அட்டாக். கெமிக்கல் அட்டாக் வந்து கெமிக்கல் அட்டாக் ஆகுதுன்னா அதை ரெசிஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி அதிகமாகுது. ஓகே, பெஸ்ட், இது பெஸ்ட். வேல்யூ ஆஃப் டோட்டல் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனோட வேல்யூ வந்து குறையுது. ப்ரிஃபர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர். ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய சிமெண்ட் பெட்டரா இருக்குது. ஓகேங்களா, அதை நோட் பாயிண்ட் பண்ணுங்க. சுர்க்கி இஸ் ஆர்டர் டு லைம் வாட்டர் டு இம்போர்ட் ஹைட்ராலிசிட்டி. இப்போ லைம் வாட்டர்ல சுர்க்கியை வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா, சுர்க்கி ஆட் பண்ணா ஹைட்ராலிசிட்டி அதிகமாகும். ஓகேங்களா, அடுத்து லைம் இஸ் மிக்ஸ்டு வித் பிரிக் எர்த் டு ப்ரிவென்ட் சிங்கேஜ். இப்போ வந்து பிரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைமை வந்து மிக்ஸ் பண்ணோம்னா சிங்கேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் சிமெண்ட் வித் வாட்டர் இஸ் அன் எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக் நத்திங் பட் வெளியே போகிறது. எண்டோதெர்மிக்னா உள்ள இழுத்துக்கிறது, எக்ஸோதெர்மிக்னா வெளியே போகிறது. இப்போ சிமெண்ட் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வந்து வெளியே போகுது. அதனால எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்றாங்க, எக்ஸோதெர்மிக். ஓகேங்களா, அடுத்து வாட்டர் ரெக்யர்மெண்ட். வாட்டர் ரெக்யர்டு ஃபார் ஹைட்ரேஷன். ஒரு ஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு 2 வாட்டர் தேவை. ஒன்று பவுண்டு வாட்டர், இன்னொன்று ஜெல் வாட்டர். இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. பவுண்டட் வாட்டர்னா 23% பை வெயிட் ஆஃப் சிமெண்ட். ஓகே, 23% வந்து பவுண்டட் வாட்டர். ஜெல் வாட்டர் பார்த்தீங்கன்னா 15%. டோட்டலா 38%. ஓகேங்களா, ஒரு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அதோட ஒட்டுமொத்த வெயிட்ல 38% வாட்டர் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோ சிமெண்ட் இருக்குன்னா அது 38 கிலோ வந்து வாட்டர் கண்டிப்பா தேவை. ஓகேங்களா, 100 கிலோ சிமெண்ட், 2 பேக் சிமெண்ட்டுக்கு 38 கிலோ, அப்ராக்சிமேட்டா 38 லிட்டர் வாட்டர் வந்து தேவை ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. அதுல பவுண்டட் வாட்டர்னா கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மட்டும் 23% வாட்டர் தேவைப்படுது. ஜெல் வாட்டருங்கிறது அந்த போரஸ்குள்ள போய் இருக்கிறதுக்கு 15% வாட்டர். டோட்டலா 38%. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 38% வந்து வாட்டர் வந்து தேவை, வாட்டர் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து சிமெண்ட் ரியாக்ஷன் இன் எக்ஸோதெர்மிக் நம்ம ஆல்ரெடி சொல்றோம். எக்ஸோதெர்மிக் இப்போ சிமெண்ட்ல நிறைய டெஸ்டஸ் இருக்கு. ஓகேங்களா, என்னென்ன டெஸ்ட் இருக்குதா, ஃபீல்டு டெஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கலர் டெஸ்ட். ஓகேங்களா, கலர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணால விசுவலா ஐடென்டிஃபை பண்ணா நார்மலா கிரீனிஷ் கிரே. ஓகே, இதான் சிமெண்டோட கலர், கிரீனிஷ் கிரே. நல்லா கிரீன் கலர், கிரே கிரீனா இருக்கும். ஓகேங்களா, லம்ப் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சுட் பி ஃப்ரீ ஃப்ரம் லம்ப். லம்ப்னா கட்டி கட்டியா இருக்குது. சிமெண்ட் கண்டிப்பா கட்டியா இருக்கக்கூடாது, நல்ல பவுடர் ஃபார்முலா இருக்கணும். நம்ம கையை விட்டு பார்த்தாலே தெரியும், கட்டியா இருந்துச்சுன்னா தெரியும். ஃப்ரீ ஃப்ரம் லம்ப், அதான் லம்ப் டெஸ்ட். அடுத்து ஃபிளாட் டெஸ்ட். ஓகேவா, கெமிக்கல் ஃப்ளோட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பார்ட்டிகல் சுட் சிங்க் இன் த வாட்டர். இட் சுட் பி நாட் ஃப்ளோட் ஓவர் த வாட்டர் சர்ஃபேஸ். ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு அதுல வந்து சிமெண்ட் வந்து ஒரு கை அள்ளி போடுறோம்னா அந்த சிமெண்ட் கண்டிப்பா சிங்க் உள்ள மூழ்கி போகணும், மேல ஃப்ளோட் ஆகக்கூடாது. ஃப்ளோட் ஆச்சுன்னா அந்த சிமெண்ட் நல்ல குவாலிட்டி கிடையாது. சிங்க் ஆகி கீழே போய் செட்டில் ஆச்சுன்னா தான் அந்த சிமெண்ட் நல்ல சிமெண்ட்னு சொல்றாங்க. ஓகே, இது ஃப்ளோட் டெஸ்ட்ங்கிறாங்க. அடுத்து டெம்பரேச்சர் டெஸ்ட். டெம்பரேச்சர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கையை பார்த்தீங்கன்னா சும்மா சிமெண்ட்ல விட்டு பார்த்தா கண்டிப்பா நல்லா ஒரு கூலிங்கான ஒரு ஃபீல் இருந்தா மட்டும்தான் நல்ல சிமெண்ட். நல்லா கூலிங்கா இருக்கணும், இல்லை ஹீட்டா இருக்கக்கூடாது, கூலிங்கா இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து ரப்பிங் டெஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ வந்து ரப்பிங் டெஸ்ட் ஒண்ணுமே இல்லை. இப்போ சிமெண்ட் கொஞ்சம் நாளி 2 ஃபிங்கர்ஸ்குள்ள வச்சு இப்போ நம்ம நல்லா அப்படி ஃபிங்கர்ஸ்குள்ள வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி பார்த்தோம்னா அது நல்ல ஸ்மூத் ஃபீலிங் இருக்கணும். சின்ன சின்ன பார்ட்டிகல்லாம் இருக்காம நல்லா ஸ்மூத் ஃபீல் ஆனிச்சுன்னா அது நல்ல சிமெண்ட். அது ரப்பிங் டெஸ்ட்ங்கிறாங்க. அது சுமல் டெஸ்ட். ஓகேங்களா, சுமல் டெஸ்ட் அதாவது சுமல் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, தின் பேஸ்ட் ஆஃப் சிமெண்ட் வித் வாட்டர் சுட் ஃபீல் ஸ்டிக்கி பிட்வீன் த ஃபிங்கர். அதாவது ஸ்மெல் டெஸ்ட்ங்கிறது சுட் ஃபீல் ஸ்டிக்கி இன் பிட்வீன் த ஃபிங்கர். ஓகேவா, ஒரு சின்ன வாட்டரை வச்சு சின்னதாக நம்ம இது பண்ணி பார்க்கும்போது ஸ்டிக்கி பிட்வீன் த ஃபிங்கர். ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடு அப்ளை பண்ணி ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிப்பாங்க. கியூப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்த லேப் டெஸ்ட் என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனஸ் டெஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனஸ் டெஸ்ட் ஸ்டீவ் மெத்தட்ல பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ ஓபிசி ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்ல வெயிட்ல 10% வந்து 10% வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் மெத்தட்ல ரெசிடியூ
நான் இங்கே தைக்கலாம் சி வந்து ஜல்லடை போட்டு சிமெண்ட் போட்டு சலிக்கிறோம். சலிக்கும் போது 10% இப்போ வந்து 100 கிலோ போடுறோம்னா 10 கிலோ தங்கலாம். ஓபிசி சிமெண்ட். ஆர்ஹெச் சிமெண்ட், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்ல 5% தான். போர்ட்லாண்ட் பொஸ்லோனா பிபிசி சிமெண்ட்ல 5% தான் கேட்பாங்க. ஓகேவா? சீவ் மெத்தட்ல பண்றது. ஓகேங்களா? ஃபைனஸ் டெஸ்ட் நிறைய மெத்தட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீவ் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா ஓபிசியா இருந்தால் 10% ரெசிடியூ இருந்துக்கலாம். ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்ல 5% ரெசிடியூ இருந்துக்கலாம். போர்ட்லாண்ட் பொஸ்லோனா சிமெண்ட்ல 5% ரெசிடியூ இருந்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஏர் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்னு சொல்றாங்க. ஏர் பெர்மியபிலிட்டி டெஸ்ட்ல அதாவது பிளானிஸ் டெஸ்ட்பாங்க. நர்ஸ் அண்ட் பிளானிஸ் டெஸ்ட். பிளானிஸ்லேயே கேட்பாங்க. பிளானிஸ் டெஸ்ட் இருக்குல்ல, பிளானிஸ் டெஸ்ட் எதுக்கு பண்றாங்கன்னா ஃபைனஸை கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஹெச்ஏசி அதான் ஹெச்ஏசி டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தா 2250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை கிராம். ஒரு கிராம் எடுத்து பரப்பி வச்சா 2250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கலாம். பிபிசி, எல்ஹெச்சி, ஆர்ஹெச்சி, சூப்பர் சல்ஃபேட் சிமெண்ட், ஹைட்ரோபோபிக் சிமெண்ட் எல்லாத்துக்குமே வேல்யூஸ் இருக்கு. பெருசாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. லைட்டாக இந்த மெத்தட் வந்து ஏர் பெர்மியபிலிட்டி மெத்தடு, நர்ஸ் அண்ட் பிளானிஸ் மெத்தட்னு சொல்றாங்க. அடுத்து சவுண்ட்னஸ் டெஸ்ட். சவுண்ட்னஸ்க்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று லீச்சாட்லியர் மெத்தடு வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆட்டோக்ளோ மெத்தடு ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? லீச்சாட்லியர் மெத்தடை பொறுத்தவரை லைம் ஃப்ரீ எக்ஸஸ் ஃப்ரீ லைம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆட்டோக்ளோ மெத்தடை பொறுத்தவரை லைம் அண்ட் மெக்னீசியா, ஃப்ரீ லைம் ஃப்ரீ மெக்னீசியா. இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 லீச்சாட்லியர் மெத்தடு, ஆட்டோக்ளோ மெத்தட் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லீச்சாட்லியர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, லீச்சாட்லியர் மெத்தட்ல ஃப்ரீ லைமை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆட்டோக்ளோ மெத்தட்ல ஃப்ரீ லைம் வந்து ஃப்ரீ மெக்னீசியம் கண்டுபிடிக்க முடியும். இந்த வேல்யூ பார்த்துங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பான்ஷன் 10 mm 5 mm. ஓபிசி, பிபிசி, ஆர்ஹெச்சி அண்ட் எல்ஹெச்சிசியில் 10 mm எக்ஸ்பான்ஷன் இருந்துக்கலாம். குவிக் செட்டிங் சிமெண்ட், ஹை அலுமினா சிமெண்ட் அண்ட் சல்ஃபர் சூப்பர் சல்ஃபேட் சிமெண்ட்ல 5 mm மட்டும்தான் மேக்ஸிமம் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். ஓகே, இது ப்ரொசீஜராக டிஃப்ரெண்டாக இருக்கும். அது இப்போதைக்கு தேவையில்லை. லாஸ்ட் மினிட்ல இந்த 10 mm 5 mm எக்ஸ்பான்ஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆட்டோக்ளோ மெத்தட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைம் அண்ட் ஃப்ரீ மெக்னீசியா சவுண்டத்தை கண்டுபிடிக்கலாம். பர்சன் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சுட் நாட் எக்ஸிட் 0.8%. 0.8% தாண்டி போகக்கூடாது ஆட்டோக்ளோ மெத்தடில். அடுத்து கன்சிஸ்டன்சி டெஸ்ட் இது கேட்பாங்க. கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் பார்த்தா 2 டிகிரி. இந்த 2 டிகிரி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 டிகிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்ணும்போது 27 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்துக்கலாம். டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ். ஓகே, இது கேட்பாங்க. அடுத்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வெரி வெரி எக்ஸாம்லாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் பண்றேன், இந்த டெஸ்ட் பண்றேன். இப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட் பண்ணும்போது கன்சிஸ்டன்ட் இப்படி இருக்குன்னா 0.8 பி, 0.8.5 பி. இந்த பி எல்லாம் ஏழை இப்போதைக்குலாம் வேணாம். இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 0.85 பி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்குது. சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு 0.8 பி இது கேட்பாங்க. இது ரெண்டுமே கேட்பாங்க. இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட் பண்றதுக்கு கன்சிஸ்டன்சி 0.85 பி இருக்கணும். சவுண்ட்னஸ் டெஸ்ட் பண்றதுக்கு 0.78 பி இருக்கணும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு P/4 + 3.5% இருக்கணும். டென்சைல் டெஸ்ட் பண்றதுக்கு P/5 + 2.5% இருக்கணும். இது எல்லாமே கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் 3 டேஸ்ல 60 Nm/mm², ஆஃப்டர் 7 டேஸ்ல 22 Nm². டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 டேல 2, ஆஃப்டர் 7 டே 2.5. ஏன்னா டென்சைல் கம்மியா இருக்கும். காங்கிரட் ஐ மீன் சிமெண்ட்டை பொறுத்தவரை கம்ப்ரஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, டென்ஷன்ல வீக்கா இருக்கு. அதனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பாருங்க அதிகமா இருக்கு, டென்சைல் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. இந்த வேல்யூஸ் வெரி வெரி, இந்த டேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Initial and final setting time 0.85 p, soundness is 0.78 p, compressive strength P/4 plus 3.5, tensile strength P/5 plus 2.5. very very important கேட்பாங்க. அடுத்த லைம் சாச்சுரேஷன் ஃபேக்டர். லைம் சாச்சுரேஷன் ஃபேக்டர் LSF னு சொல்றாங்க. இந்த ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்கு. லைம் சாச்சுரேஷன் ஃபேக்டர் LSF = CaO divided by 2.8 SiO2 plus 1.2 Al2O3 plus 0.65 Fe2O3. இப்போ மேலே என்ன இருக்கு? லைம் தான் அதிகமாக இருக்கும். CaO அது மேலே, ஒரு சிமெண்ட்ல லைம் தான் அதிகமாக இருக்கும். லைமை மேலே போட்டாங்க, மிச்சம் வந்து கீழே போட்டாங்க. CaO, SiO2, Al2O3, Fe2O3. இது 2.8, 1.2, 0.65. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லைம் சாச்சுரேஷன் ஃபேக்டர்
ஒவ்வொரு கிரேட் ஆஃப் சிமெண்ட்டுக்கும் மாறும். இப்போ ஓபிசி சிமெண்ட்டை 3 கிரேட் இருக்கும். 33, 43, 50 கிரேடு 3 கிரேட் இருக்கும். 33 கிரேடுக்கு லைம் சாச்சுரேஷன் ஃபேக்டர் 0.66ல இருந்து 1.02. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஓபிசி சிமெண்ட் 33 கிரேடுக்கு 0.66ல இருந்து 1.02. 43 கிரேடுக்கும் சேம் 0.66ல இருந்து 1.02 லைம் சாச்சுரேஷன் ஃபேக்டர். 53 கிரேடா இருந்தால் மட்டும் அதிகமாக இருக்கும். 0.8 இருந்து 1.02. இது இந்த சைடு 1.02 எல்லாமே காமன். 0.66 0.8. 53 கிரேடுக்கு மட்டும் அதிகமாக இருக்கும். 5 + 3 8 0.8. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து கேட்பாங்க ரிடக்ஷன் ஆர் கம்பசிஸ்டன்சி சிமெண்ட் டியூ டு ஏஜிங். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சிமெண்ட் பேக் வாங்கிடுறோம், வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா 3 மந்த் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த்து 20% ரெடியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? 3 மாசத்துல 20% ரெடியூஸ் ஆயிரும். 6 மாசத்துல 30% ரெடியூஸ் ஆயிரும். 12 மாசத்துல 40%, 24 மாசத்துல 50%. ஒரு சிமெண்ட்டை வாங்கி 2 வருஷம் சென்று நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து 2 வருஷம் சென்று நம்ம அந்த சிமெண்ட்டை யூஸ் பண்றோம்னா அதோட ஸ்ட்ரென்த் பாதியா குறைஞ்சிரும். ஓகேதா? அடுத்து செட்டிங் டைம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செட்டிங் டைம் கேட்பாங்க எக்ஸாம்ல. செட்டிங் டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. பாருங்க, ரேபிட் ஹார்டனிங். ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் 30, ஃபைனல் செட்டிங் டைம் 10 ஹவர்ஸ். இது என்ன இனிஷியல் செட்டிங் டைம் ஃபைனல் செட்டிங் டைம்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இனிஷியல் செட்டிங் டைம்னா 30 நிமிஷம்னா அந்த 30 நிமிஷத்துக்கு சிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 30 நிமிஷம் வரை அந்த சிமெண்ட் கொஞ்சம் கூட செட்டே ஆக ஆரம்பிக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவரை நீங்கள் சிமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் சேப்பு வச்சு நம்ம தேவையான சேப்புக்கு நம்ம வச்சு கட்டலாம். ஃபைனல் செட்டிங் டைம்னா 10 மணி நேரம்னா 10 மணி நேரம் ஃபுல் செட்டிங் நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். 10 மணி நேரம் ஆச்சுன்னா ஃபுல் செட்டிங் அச்சீவ் பண்ணிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒவ்வொன்றா பார்ப்போம். இது கேட்பாங்க. ரேபிட் ஹார்டனிங் டெஸ்ட்டுக்கு இனிஷியல் செட்டிங் டைம் 30 நிமிஷம், ஃபைனல் செட்டிங் டைம் 10 மணி நேரம். ஓகேவா? இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரிட்ஜஸ், ரோடு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹை அலுமினா சிமெண்ட். ஓகேவா? இதுக்கு 30 மினிட்ல இருந்து 5 ஹவர்ஸ் முக்கியம். இதெல்லாம் பாருங்க, 5 ஹவர்ஸ் கேட்பாங்க. 5 ஹவர்ஸ். இந்த ஹை அலுமினா சிமெண்ட் எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்பாங்க. ஓகே, ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சரு, முக்கியமா ரிஃப்ராக்டரி பிரிக். இதுல ஹை அலுமினா யூஸ் பண்றாங்க. ரிஃப்ராக்டரி பிரிக்கு, கெமிக்கல் அட்டாக். எங்கெல்லாம் கெமிக்கல் அட்டாக் நடக்குதோ அந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஹை அலுமினா சிமெண்ட் யூஸ் பண்றாங்க. அடுத்து குவிக் செட்டிங் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல இருந்து 30. ஓகே, இனிஷியல் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம், ஃபைனல் செட்டிங் டைம் 30 நிமிஷம். ஃபவுண்டேஷன்ல யூஸ் பண்றாங்க. பேஸ்மெண்ட், அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனு, மாஸ் கான்கிரீட், ராக் ஃபவுண்டேஷன் எல்லாமே குவிக் செட்டிங் யூஸ் பண்றாங்க. அடுத்து லோ ஹீட் சிமெண்ட். ஓகேங்களா? லோ ஹீட் சிமெண்ட் பாத்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 60 நிமிஷம், ஃபைனல் செட்டிங் டைம் வந்து 600 நிமிஷம், 10 மணி நேரம். ஓகே, இந்த லோ ஹீட் சிமெண்ட் எங்க யூஸ் பண்றாங்கன்னா மாஸ் கான்கிரீட் ஒர்க். ஓகே, இது கேட்பாங்க. லைக் டேம், இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? டேம் கேட்பாங்க. ஓகே, அடுத்து போர்ட்லாண்டு பொஸ்லானோ சிமெண்ட் இருக்குங்களா, இது பாத்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 30 நிமிஷம், ஃபைனல் செட்டிங் டைம் 10 மணி நேரம், 600 நிமிஷம். ரன்னிங் வாட்டர் ஸ்ட்ரக்சர்ல ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சல்ஃபேட் போர்ட்லாண்ட் சிமெண்ட் சொல்லி எஸ்எஸ்பி. ஓகேவா? சூப்பர் சல்ஃபேட் போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல இனிஷியல் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம், ஃபைனல் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம். இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஆர்சிசி பைப். ஓகேவா? எங்கெல்லாம் சல்ஃபேட் அட்டாக் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல பூரா சல்ஃபேட், சூப்பர் சல்ஃபேட் போர்ட்லாண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ல சூப்பர் சல்ஃபேட் போர்ட்லாண்ட் சிமெண்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய சிமெண்ட்டுக்கு இனிஷியல் செட்டிங் டைம் 30 நிமிஷமும், ஃபைனல் செட்டிங் டைம் 10 மணி நேரம் இருக்கும். எதுக்கெல்லாம் இல்லையோ அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட். அது பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் 30 நிமிஷம், ஃபைனல் செட்டிங் டைம் 10 மணி நேரம். ஓகேவா? சீ வாட்டர் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. சீவர் லைனிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. சீவர்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து போர்ட்லாண்டு ஸ்லாக் சிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் 30 நிமிஷம், ஃபைனல் செட்டிங் டைம் 10 மணி நேரம், மாஸ் கான்கிரீட்டிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒயிட் சிமெண்ட் இருக்கு. ஒயிட் சிமெண்ட், கலர் சிமெண்ட். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் ஒர்க்குக்கு, டெரஸோ ஃப்ளோருக்குலாம் யூஸ் பண்றாங்க. ஹைட்ரோபோபிக் சிமெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ரோபோபிக் சிமெண்ட் இந்த கோடு கூட பார்த்தீங்கன்னா IS 8043. ஓகே, ஹைட்ரோபோபிக் சிமெண்ட் வந்து எங்க யூஸ் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், வாட்டர் டைட் ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து மேசன்ரி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் 90 மினிட்ஸ், ஃபைனல் செட்டிங் 24 ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இனிஷியல் செட்டிங் டைம் 90 நிமிஷம், ஃபைனல் செட்டிங் டைம் 24 மணி நேரம் மேக்ஸிமம் ஒர்க்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ ஒரு சிமெண்ட் இருக்கு. ஒரு சிமெண்ட்ல நம்ம பொசலோனிக் மெட்டீரியலை ஆட் பண்றோம். ஒரு ஓபிசி சிமெண்ட். ஓபிசி சிமெண்ட்ல பொசலோனிக் மெட்டீரியலை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு பிபிசி கிடைக்கும். ஓகேவா?
அதுனா பொசலோனிக் மெத்தீரியல் நத்திங் பட் இப்போதைக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. நம்ம சாம்பல் இருக்குல்ல, அடுப்பு சாம்பல்லாம் இருக்குல்ல, கறி சாம்பல், அடுப்பு சாம்பல் தான் பொசலோனிக் மெத்தீரியல். அதுதான் சொல்றாங்க. இதுக்கு டெக்னிக்கலா வேற நேம் இருக்கு. இப்போதைக்கு சாம்பல் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது ஸ்லிங்கேஜ் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இது கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. எஃபெக்ட் ஆஃப் ஆடிங் பொசலோனோ இன் ஓபிசி, ஸ்லிங்கேஜ் அதிகமாகுது, இனிஷியல் ஸ்ட்ரென்த் குறையுது, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் குறையுது, ஒர்க்கபிலிட்டி அதிகமாகுது, கியூரிங் பீரியட் அதிகமாகுது, கெப்பாசிட்டி ஆஃப் சல்பேட் அட்டாக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸ்ட்ரென்த்ல எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஸ்லிங்கேஜ் அதிகமாகுது, இது ஒரு நெகட்டிவ், ஒரு நெகட்டிவான விஷயம். இனிஷியல் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது, ஆனா ஃபைனல் ஸ்ட்ரென்த் எந்த அஃபெக்டும் இல்லை, அதனால இதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் குறையுது, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் குறைஞ்சதுன்னா நல்லதுதான். ஒர்க்கபிலிட்டி அதிகமாகுது, ரொம்ப ரொம்ப நல்லது. கியூரிங் பீரியட் அதிகமாகுது, இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான், ஏன்னா கியூரிங் பீரியட் அதிகமா இருக்கு. கெப்பாசிட்டி ஆஃப் சல்பேட் அட்டாக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது, இது நல்ல ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே ஞாபகம் வச்சு கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுல ஸ்பெஷல் டைப் ஆஃப் சிமெண்ட் இருக்கு பாருங்க, IRST 40 சிமெண்ட் சொல்றாங்க. IRST இந்தியன் ரயில்வே, ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர், இந்தியன் ரயில்வேல ஸ்லிப்பர் மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, ஸ்லிப்பர் 2 ரயில்ஸ்க்கு எல்லாம் போறாங்கல்ல ஸ்லிப்பர், இந்த ஸ்லிப்பரை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு IRST 40 இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இன்னும் நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்ரே நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லேபில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, லித்தியம் அண்டு கேட்மியம், லித்தியம் கேட்மியம் அண்டு ஹைட்ரஜன், இது அதிகமாக இருக்க சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லித்தியம் கேட்மியம் இதெல்லாம் வேர்கோஸ்ல பார்த்தீங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் சிமெண்ட் பேக், பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் சிமெண்ட் பேக். ஓகே, இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, மேலே இம்பார்ட்டன்டாக வச்சுங்க. The loss of ignition, இது பண்ண ஆரம்பிச்சுங்க. லாஸ் ஆஃப் இக்னிஷன் ஓபிசி 33 இருந்துச்சுன்னா 33 43க்கு 5%, 53க்கு 4%, இது கேட்பாங்க. லாஸ் ஆஃப் இக்னிஷன், ஓகேவா? இது டெஃபினேஷன் அப்போதைக்கு வர, இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு, சிமெண்ட் முடிஞ்சிருச்சு, லைம் முடிஞ்சிருச்சு, ஸ்டோன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து டிம்பர் இருக்கு. டிம்பர் கொஞ்சம் பெரிய டாபிக். பெயிண்ட், டிம்பர்னு பெயிண்ட் மட்டும் இருக்கு, அதை நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சில பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்டை கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஞாபகம் வச்சு போட்டுட்டிங்கன்னா கிளிக் ஆயிடும். கான்ஃபிடண்ட்டாக பாருங்கள். ஓகேவா? நல்லதே நடக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.